வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மேற்கில் அடங்கிய சூரியன் கிழக்கில் கிளம்பி இருந்தான். வாசல் தெளித்து கோலமிடும் சத்தம் மெல்ல மெல்ல உலகத்தை விழிப்புக்கு அழைத்து போய்க் கொண்டிருந்தது. அலறிய அலைபேசி கொஞ்சம் குழப்பத்தை தர, பெரும்பாலும் அதிகாலை அழைப்புகள் அத்தனை இதமாக இருப்பதில்லை என்பதால் தூக்கத்தோடு போர்வையையும் உதறிக்கொண்டு எழுந்து வந்தார்கள் மூவரும். சபாபதி ராணியை குழப்பமாக ஏறிட்டபடி ரிசீவரை அதனிடத்தில் இருந்து எடுத்து காதில் பொருத்த அரை வாசலில் வந்து நின்றான் பிரணவ். முழுக்க வெளுப்பு தட்டி இருக்காத வானத்தில் அலப்பு தட்டாமல் பறவைகள் இரை தேட பறந்து கொண்டிருந்தன. அந்த அதிகாலை வேளையிலேயே அத்தனை சந்தோஷம் அவைகளின் குட்டி உலகத்தில். ஹலோ, ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. என்ன காலங்கத்தால்? கேட்குது. இப்போ எங்கிட்ட சொல்லி என்னாக போகுது? எல்லா உறவையும் ஒட்ட அறுத்துக்கிட்டு 23 24 வருஷம் ஆகுது. மிக நீண்ட கால பகை. இப்போ எங்கிட்ட சொல்லி எதுவும் ஆக போகிறதில்லை. டொக்கென ரிசீவரை அதனிடத்தில் பொருத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தார். ராணியும் பிரணவும் அவரின் முகத்தை ஆராய்ந்து கொண்டே நிற்க, எந்த நிர்பந்தத்திற்கும் பதில் சொல்ல விரும்பாதவராய் குளியல் அறையை நோக்கி நகர்ந்தார். மகனை நிமிர்ந்து பார்த்தார் ராணி. விஷயம் என்னவென்று இருவரின் புருவங்களும் ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டன. இறுதியில் உதடு பிதுக்கி தோள் குலுக்கி கொண்டு தன்னுடைய அறைக்குள் சென்றான் பிரணவ். ராணியின் மனசு மட்டும் யோசனையின் வாசனையை துளி கூட விட்டுவிடாமல் நின்று கொண்டிருந்தது. குளியலறையில் தண்ணீர் தளதளப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்னவாக இருக்கும் என்று சிந்தித்தபடி தன்னுடைய அன்றாடத்தை துவக்கி கொண்டாள். பால் பாக்கெட்டின் முனை கத்தரித்து அடுப்பில் ஏற்றிய போதும் எண்ணமெல்லாம் கொதிக்கிற பாலை போலவே குமிழி விட்டு கொண்டிருந்தது. சபாபதி அழுத்தக்காரர். எப்போதும் தன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளும் இயல்பெல்லாம் இல்லை அவருக்கு. கவலையோ சந்தோஷமோ சூடாறின பிறகுதான் குடும்பத்தில் பரிமாறுவார். அவர் போக்கில் உடன் ஓடியதால் தான் ராணியால் இத்தனை காலமும் அமைதியாய் இல்லறத்தை நல்லறமாக மாற்ற முடிந்தது. பிரணவ் எழுந்து நாள் இதழுடன் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். தூக்கத்தின் மிச்சம் இன்னும் கண்ணின் கடையோரம் இருந்தது. எட்டி பார்த்த கொட்டாவியை புறங்கையால் தடுத்து கொண்டான். ப்ரஷ் பண்ணிட்டியா பிரணவ்? நைட்டு நீ வந்து படுக்கும்போதே 2 மணி. யாருன்னு தெரியல. இப்படி காலங்காத்தால் ஃபோனை போட்டு எழுப்பி விட்டுட்டாங்க. யாருன்னு கேட்டால் பதிலும் இல்லை. சமையல் அறையில் புலம்பிக் கொண்டே காஃபியை டிகாஷன் இறக்கி கொண்டிருந்தாள். கும்பகோணம் காஃபி பொடி டிகாஷன் இறக்கும்போது 1 டீஸ்பூன் சர்க்கரையையும் சேர்த்து விட்டால் மனம் ஊரை தூக்கும். அடுக்களை ஜன்னலை திறந்து அக்கம் பக்கத்தார் பசியை தூண்டிவிட்டாள். அதில் ஒரு அற்ப சந்தோஷம். இன்னும் சபாபதி குளித்து முடித்து வெளியில் வந்திருக்கவில்லை. கொஞ்சம் சன்னமான ஆச்சரியம் உண்டானது வெளியில் இருந்த இருவருக்குமே. அடுப்பில் ஏற்றிய பால் கொதிப்பில் வருவதற்குள் தலை துவட்டி கொண்டு தலை வாசலில் நிற்பவர். இன்றைக்கு ஏன் இத்தனை நேரம்? சின்ன கேள்வியும் குழப்பமும் வந்தாலும் அவராய் சொல்லாத வரைக்கும் காரணங்கள் ஆராய்வதால் எந்த பலனும் இல்லை. வெகு நேரத்துக்கு பிறகுதான் வெளியில் வந்தார். கண்கள் சின்னதாய் சிவந்திருந்தது. ஆனால் அந்த அழுத்தமும் கம்பீரமும் துளி கூட கீழிறங்கி இருக்கவில்லை. தலை துவட்டி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார். மணி 7 என்று கடிகாரம் சொன்னது. பேப்பரை பேருக்கு புரட்டினார். காஃபியை சூடாறிய பிறகும் குடிக்காமல் அமர்ந்திருந்தார். உள்ளுக்குள் ஏதோ தடுமாற்றம் என்று அவர் முகவாட்டம் சொல்ல, ராணியின் அடிமனசில் பூகம்பம் வெடித்து கொண்டு இருந்தது. இட்லி மூச்சு விட்டு ஆறிப்போயிருந்தது ஹாட் பேக்கில். மூச்சடைத்து உள் பக்கம் வேர்த்து விதிர்த்து கொண்டிருந்தது. என்னாச்சுங்க? ஏதோ குழப்பமாக இருக்கீங்கன்னு தோணுது. முதல்ல சாப்பிடுங்க, சுகர் குறைஞ்சிட போகுது. ஆறுதலை விட அருமருந்து எதுவும் இல்லை. மெல்ல மனைவியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். சொல்லலாமா? உறவென்னவோ அவருக்குத்தான். ஆனால் அதைவிட உயர்ந்தது இல்லையா அவர்கள் நட்பு? பிரணவ் என்ன பண்ணுறா? இப்போ தான் காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டான். நைட் அவன் வரவே 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஊரில் யார் யாருக்கோ விடிவு வருது, அவனுக்கு வரமாட்டேங்குது. என்ன குறை அவன்கிட்ட? ராணியின் வார்த்தைகளில் தெரிந்த வருத்தம் வழக்கம் போல் அவருக்குள் கடந்து போகவில்லை. அவர் சிந்தனை எங்கோ உழுது கொண்டிருந்தது. அவர் இதயம் தன்னை அறியாமல் அழுது கொண்டிருந்தது. இட்லிக்கும் அவர் இதழ்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் விரல்கள் விளையாடி கொண்டே இருந்ததே தவிர ஒரு விள்ளல் கூட அவர் வயிற்றுக்குள் வழுக்கவே இல்லை.
என்னாச்சுங்க என்றாள் பொறுமை நழுவ. சபாபதி நிமிர்ந்து பார்த்தார். கண்களில் ஒரு பேரமைதி. சென்னையிலிருந்து வஜ்ரம் கால் பண்ணாரு என்றார் இட்லியை துழாவிக்கொண்டே. எந்த வஜ்ரம்? மூர்த்தியோட ஃப்ரெண்டு, ரயில்வேல இருந்தானே. நினைவு திரியை யாரோ முனை நசுக்கி ஏற்றி வைத்தது போல இருந்தது ராணிக்கு. உடனே இனம் தெரியாத பரபரப்பு பற்றி கொள்ள கணவரின் வாயில் இருந்து உதிரப்போகும் வார்த்தைகளின் கணத்தை சுமக்க தன்னை தயாராக்கி கொண்டு நின்றாள். என்ன விஷயம்? இத்தனை காலையிலேயே எதுவும் பிரச்சனையா? கேட்கும் போதே கை நடுங்கியது. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவர் எழுந்து கொண்டார். சாம்பாரில் குளித்த இட்லிகள் அவரை ஏக்கமாய் பார்க்க கை அலம்பிக் கொண்டு வந்து சோஃபாவில் சரிந்தார். ராணியும் எங்கோ வெறித்து கொண்டு நிற்க மெல்லிய குரல் சிறுமலுக்கு பிறகு சொன்னார். பானுமதி மூர்த்தியும் சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கே நடந்த விமான விபத்தில் இறந்துட்டாங்களாம். 1 மாதம் ஆகுதான். நம்முடைய நம்பர் தெரியாததால் இத்தனை நாளும் தகவல் சொல்ல முடியலையாம். என்னதான் விட்டு போன சொந்தமாகவே இருந்தாலும் என்னமோ சொல்வாங்களே, தான் ஆடாட்டியும் சதை ஆடும்னு. அந்த மாதிரி தான் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம். அவ்வளவுதான். நடந்ததையெல்லாம் யோசிச்சா அதுக்கு அவசியம் இல்லை தான். என்ன செய்யறது? நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க தானே. முகத்தை அழுந்த துடைத்து கொண்டார். ஆனால் அவர் சொல்லிய செய்தியில் முழுசாய் நொறுங்கி போயிருந்த ராணியின் கண்களில் இருந்து கண்ணீர் கடை மடை வரைக்கும் வழிந்து கன்னம் நினைத்தது. உடலை விட்டு எதுவோ பிரிந்து சென்றது போல் உள்ளம் உறுத்த டைனிங் டேபிளில் தலை சாய்ந்து அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். சாத்விகா அலுவலகம் வந்தபோது மணி 10 தாண்டி இருந்தது. கூப்பிடு தூரத்தில் இருந்தது ஃபேக்டரி. அங்கே மிஷினரிகளின் சத்தம் யூனிட்டில் வேலை ஆரம்பித்து விட்டது என்று சுட்டி காட்டியது. தன்னுடைய ஹூண்டாய் எலான்ட்ரா கேட்டை நெருங்கும் போதே பக்கத்தில் வந்து கேட்டை அகல பிரித்து பவ்யமாய் சல்யூட் அடித்த கேட் கீப்பரை தலையசைத்து அங்கீகரித்து விட்டு உள்ளே நகர்ந்தாள். உலகம் புதியதாய் இருந்தது. இதற்கு முன் எத்தனை முறை அப்பாவை பார்க்க இங்கே வந்திருக்கிறாள். ஆனால் இப்படி நிர்வாகம் பண்ணுவதற்கு வரும்போதுதான் இனம் புரியாத தனிமையில் மனம் தவிக்கிறது. தன்னுடைய அறைக்கு வந்து சுழல் நாற்காலியில் தன்னை கிடத்தி கொண்டாள். அறைக்கதவு நாசுக்காய் திறந்து கொள்ள அனுமதி கேட்க தன்னை சரிப்படுத்தி கொண்டு அனுமதி அளித்தாள் ஆங்கிலத்தில். ராம் பிரசாத் நின்றிருந்தான். படிய தலையை பின்பக்கமாய் வாரிவிட்டிருந்தான். துல்லிய பார்வைக்கு கண்ணாடி அணிந்திருந்தான். அப்படி இல்லாது இருந்திருந்தால் அவன் பார்வையில் வழியும் கயமை இன்னும் நன்றாக பளிரிட்டிருக்கும். சொல்லுங்க பிரசாத் என்றாள் நாற்காலியை முன்பக்கமாய் நகர்த்தி போட்டுக்கொண்டு. மேடம், 2ஆம் நம்பர் யூனிட் வேலை செய்யலை. மிஷினில் ஃபிட்டிங் சரியில்லை. டஸ்ட் டிஸ்டில் பண்ணாமல் அப்படியே வருது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் யூனிட்டில் எலக்ட்ரிக்கல் ஷார்ட்டேஜ் ஆகுது. அவன் கண்களை ஆராய்ந்தபடி சொல்ல உதடு குவித்து அழகாய் பெருமூச்சு விட்டாள். இப்போ என்ன பண்ணணும்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. உங்களுக்கே தெரியும், இது எதிலையும் எனக்கு பழக்கம் இல்லை. அவள் கண்களில் வழிந்த பரிதவிப்பை ரசித்தவனாக தனக்குள்ளே சிரித்தான். எனக்கு தெரியும் மேடம், அதனால தான் உங்களை நான் எதுக்கும் தொந்தரவு செய்யறதில்லை. முடிஞ்ச அளவு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆனாலும் அது சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எனக்கு அது தேவையில்லை பிரகாஷ். எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வஜ்ரம் சாருக்கு இல்லையே மேடம். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்னை வந்து கேள்வி கேட்குறாரு. என் மேலே எப்பவும் ஒரு சந்தேக பார்வையோடையே இருக்காரு. அவன் ஆதங்கமாய் சொல்ல இப்போது சாத்விகாவின் இதழ்களில் ஒரு அழகான புன்னகை வந்தது. லூக் மிஸ்டர் பிரசாத், அவர் என்னுடைய வெல்விஷர். என்னை பாதுகாக்கிற கடமை இருக்கிற பேரன்பான மனிதர். அவர் கேட்கிற கேள்விகள் நிச்சயமா உங்களுடைய நேர்மையை சந்தேகப்படுற நோக்கத்தில் இல்லை. என்னை தற்காக்கணுங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். அதனால் அவருடைய வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சாத்விகாவின் கூற்றுக்கு தலை அசைத்தாலும் உள்ளுக்குள் அணைக்க முடியாத தீ கங்காய் ஒரு கோபம் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டுதான் இருந்தது. 30 ஆரம்பத்தில் இருந்தான். இதுதான் அவன் என்று இனம் காண முடியாத ஒரு அரங்க தோற்றம். அடிக்கடி பேசும்போது செருமிக் கொள்வான். அது அவனுடைய மேனரிசம். இப்போ என்ன செய்யணும்? யூனிட்டில் ஏற்பட்டு இருக்கிற பழுதுகளை சரி பண்ணணும். ஃபில்லிங் தான் வழக்கமாக நமக்கு கிளியரிங் பண்ணுற ஏஜென்சி தான் அட்டன் பண்ணுறாங்க. என்ன செய்யணுமோ செய்யுங்க. பில் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு அனுப்பி வைங்க. அவள் கூற இசைவாய் தலையாட்டிவிட்டு அவன் வெளியே கால் எடுத்து வைக்கவும் வஜ்ரவேலு உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. எப்போதும் அவரின் பார்வை சலவை செய்தது போல இருக்கும். அத்தனை நேர்த்தியாய் ஆளை துளைத்து கரைகளை கண்டுபிடித்து வெளுத்து வாங்கும். இருவரும் பரஸ்பரம் புன்னகித்து கொண்டு விலக உள்ளே வந்தவர் நாற்காலியை நகர்த்தி போட்டு கொண்டு முன்னே அமர்ந்தார்.
கண்களில் அவளை பார்த்த நொடி ஒரு இனம் புரியாத வலி வந்தாலும் அதை விழியில் காட்டாமல் வேறெங்கோ ஒளித்து வைத்தார். என்னடாமா சொல்றான் உன் பிஏ? எம்ஆர் ராதா ஸ்டைல் வில்லன்? அவர் குரல் தழைத்து மெலிதாய் கேட்க சாத்விகா கலகலவென சிரித்தாள். ஏன் அங்கிள், அவரை நம்பவே மாட்டீங்களா? ரொம்ப நல்ல மனுஷர் அங்கிள். இப்பதான் உங்க அங்கிள் என்னை நம்பலைன்னு ஆதங்கப்பட்டுட்டு போறாரு. மேலும் முகம் மலர்ந்து கொண்டது அவளுக்கு. அதையும் சொல்லிட்டானா? என் வேலை சுலபம்தான். இதை பாரு சாத்விகாமா, நான் உன் அப்பாவோட பழைய நண்பன். என்னால் அவன் சொத்துக்கோ சொந்தத்துக்கோ எந்த பங்கமும் வர்றதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. உன்னை சரியான இடத்துல ஒப்படைக்கணும். இப்போதைக்கு எனக்கு அதுதாம்மா தலையாய கடமை. எப்படியோ உன் மாமா சபாபதி நம்பரை கண்டுபிடிச்சு விஷயத்தை சொல்லியிருக்க. பார்ப்போம் அவர் மனசு இறங்கி வர்றாரான்னு என்றார் கவலை மேம். அவர் எதுக்கு வரணும்? பாசம் இல்லாதவங்க பக்கத்தில் இருந்தா பாரம் தான் அங்கிள், பாதுகாப்பு இல்லை என்றாள் அலுப்பாக. அப்படி சொல்லாதம்மா. கண்டிப்பாக பெரியவங்க இல்லாத வீடு மாலுமி இல்லாத கப்பல் மாதிரி. உன்னுடைய வீரம் வேணும்னா உனக்கான அடையாளமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வயசும் வசதியும் உனக்கு பாதுகாப்பு பண்ணியே ஆகணும்னு சொல்லுது. உங்களை விடவா ஒருத்தர் எனக்கு நல்லது நினைக்க போகிறாங்க அங்கிள்? எனக்கு அந்த விஷயத்தை நம்பத்தான் முடியலை. அழுத்து கொண்டு சொன்னவளை கண்கள் பொங்க பார்த்தார். கண்டிப்பாக நான் துணையாக இருப்பேம்மா. அந்த துணைக்கான எல்லை கோடுன்னு ஒன்று இருக்குது. யூனிட்டில் ஏதாவது அநியாயம் நடந்தால் நிர்வாகம் ரீதியாக உன்னை யாரும் ஏமாத்தினா கண்டிப்பாக நான் பக்கத்தில் நின்று பார்த்துக்குவேன். என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்திட முடியாது. ஆனால் யோசிச்சு பாரு, ஈசிஆரில் அவ்வளவு பெரிய பங்களாவில் தனியால் நீ இருக்க. வேலைக்காரங்களை நம்பியே உன் வாழ்க்கையை ஒப்படைக்க முடியுமா? உனக்கு பாதுகாப்பு வேணும் சாத்விகா. நான் சபாபதி கிட்ட பேசிட்டேன். அவர் கொஞ்சம் அழுத்தக்காரர் தான். ஆனால் அவர் இறங்கி வருவார்னு நம்புகிறேன். அப்படி அவர் இறங்கி வராமல் போனால் கண்டிப்பாக ராணிகிட்ட பேசி பார்க்குறேன். அவங்க உன்னை தனியாக விடவே மாட்டாங்க என்றார் உறுதியாக. ராணி யாரு அங்கிள்? உன் அத்தை. அதை விட உன் அம்மா பானுமதியோட உயிர் தோழி என்றார் பெருமூச்சோடு. பானுமதி என்றதும் அனிச்சையாய் அழுகை பொங்கியது. கோவை நிர்மலா காலேஜில் கணிதம் படித்து கொண்டிருந்த பானுமதிக்கும் ராணிக்கும் இடையே அப்படி ஒரு இணை பிரியாத நட்பு. பள்ளி தொட்டு கல்லூரி காலம் வரைக்கும் இருவரும் சேர்ந்தே சுற்றி கொண்டு திரிந்தார்கள். அடிக்கடி பாட குறிப்புகளை வாங்க பானுமதியின் வீட்டுக்கு வந்த ராணியை சரியாய் குறிப்பெடுத்து கொண்டான் சபாபதி. பெரிதாய் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை என்றாலும் இயல்பான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் வசதி இருந்தது. இரு வீட்டிலும் பெரிதாய் எதிர்ப்பில்லை. இனம் மனம் என்ற எல்லா விதத்திலும் ஒத்துப்போனதால் ராணி அண்ணியாய் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க சபாபதியை விட பானுமதிதான் சந்தோஷத்தில் பொங்கி போனாள். காதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றம் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டாள் பானுமதி. ஆனால் அவள் அறிந்திருக்க நியாயமில்லை காதல் விஷயத்தில் ஆணுக்கு இருக்கும் சுதந்திரம் பெண்ணுக்கு இருப்பதில்லை என்று. ராணி பாதியிலேயே படிப்பை ஏற கட்டிவிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பித்துவிட பானுமதி மட்டும் தனியாக கல்லூரிக்கு செல்ல அவளுடைய வயசு தன்னால் துணை தேட வைத்தது. அண்ணனின் காதல் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற அதை நம்பி இவள் மூர்த்தியை நேசித்து விட்டாள். ஆனால் இருவருக்கும் நடுவே அத்தனையும் மாறுபாடாக இருந்தது. காதல் வந்த பிறகு மற்ற காரணிகள் எல்லாம் வேரணியாக மாறிப்போனது. யாரும் இல்லாத அனாதையான மூர்த்தி உறவினர் வீட்டில் ஒண்டிக்கொண்டு காலம் தள்ளி கொண்டிருந்தான். ஆனால் படிப்பில் படு கெட்டி. அது மட்டும்தான் அவனுக்கு முதலீடு. கொடைக்கானல் பக்கத்தில் புதர் மண்டிய சில ஏக்கரா இடம்தான் கேஸில் இருந்தது. விஷயம் தெரிந்த வீடே இரண்டானது. புத்தி சொல்லி அதையும் கத்தி சொல்லி முதுகில் மொத்தியும் சொல்லி பார்த்தார்கள். பானுமதி அசைந்து கொடுக்கவே இல்லை. இவளை இப்படியே விட்டால் ஆகாது என்று லக்ஷ்மி மில்லில் சூப்பர்வைசராக அன்றைக்கு இருந்த உறவுக்கார பையனோடு திருமணம் பேசி முகூர்த்தம் குறித்து காத்திருக்க திருமண நாள் காலையில் பானுமதி வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாள். உறவெல்லாம் திரண்டு வந்திருக்க ஊர் அறிய தன் முகத்தில் கரியை பூசிவிட்டு ஓடிப்போன மகளை தேடி பிடித்து வெட்டி போட்டுவிடும் கோபத்தில் இருந்தார் இவர்களின் தந்தை ரங்கராஜன். கோபத்தை ஆறப்போட்டால் குற்றங்களே உலகத்தில் இருக்காது என்பார்கள். அவருடைய கோபமும் பாறையில் உலர்த்திய கருவாடாய் பட்டு போனது. நாசமா போங்க, நாசுக்காய் சாபம் கொடுத்துவிட்டு அமைதியாக இருந்தார். ஆனால் ஏற்கனவே எழுதப்பட்ட இறைவன் தீர்ப்பை எவரும் மாற்றத்தான் முடியாது. வெகு நாளாய் புதர் மண்டி கிடந்த அந்த இடத்தின் வழக்கு மூர்த்திக்கு தீர்ப்பாக அதற்கு சொந்தம் கொண்டாடிய ரெட்டி ஆத்திரத்தில் மூர்த்தியை அடித்து துவம்சம் செய்ய ஆளை அனுப்பியிருந்தான். சிவானந்தா காலனி வழியே வந்து கொண்டிருந்த மூர்த்தியை அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து உருட்டி தெருவில் வீச
அந்த பகுதியே கலைபரமானது. ஆனால் இது எதனால் நடந்தது என்று தெரியாத பானுமதி தன்னுடைய அப்பாவும் அண்ணனும் தான் கணவனை அடித்து ஆணவ கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் என்று காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்க போலீஸ் வந்து சபாபதியையும் ரங்கராஜனையும் அள்ளி கொண்டு போனது. தவறுக்கு மேல் தவறாய் நடந்து சரி செய்கின்ற முகாந்தரமே இல்லாமல் ஆக்கியது. அடி வாங்கி மிதி வாங்கி காவல் நிலையத்தில் இருந்து வந்த ரங்கராஜன் அந்த அவமானத்திலேயே இறந்து போனார் ஒரே வாரத்தில். அப்பா இறந்த பிறகுதான் தெரிந்தது அன்று கணவருக்கு ஏற்பட்ட நிலைக்கு காரணம் அந்த ரெட்டிதான் என்று. பானுமதி தாங்க முடியாத துயரத்திற்கு ஆளானாள். அழுது அழுது களைத்த விழிகளுக்கு ஆறுதல் சொல்ல ஆளின்றி தவித்தாள். தந்தையின் உயிர் தன்னால் போய்விட்டது என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளத்தான் இயலவில்லை. தேடி வந்த தங்கையை அத்தனை கோபத்தையும் திரட்டி காலால் எட்டி மிதித்தார். அத்தோடு அவர்களில் ஒற்றை தாயின் மடியில் உயிர் பூத்த உறவு முடிந்து போனது. வாழ்க்கை நிலாவட்டம் போட்டு வெளிச்சம் காட்டியது. மூர்த்திக்கும் பானுமதிக்கும். பானை பிடித்தவள் பாகியத்தால் சேனை இல்லாத ராஜாவானார் மூர்த்தி. புதர் மண்டிய காடென்று ஒதுக்கிய இடத்தில் ஏதோ தாது இருக்கிறது என்று கொள்ளை விலைக்கு விலை போக அதை கொண்டு வந்து சென்னையில் தொழிலில் போட தொட்டதெல்லாம் பொன்னாய் விளைந்தது. இன்று தென்னகம் முழுக்க மினரல் வாட்டர் சப்ளை செய்யும் பெரும் நிறுவனத்துக்கு சொந்தக்காரரானார். ஈசிஆரில் சொகுசு பங்களா, சோழவரத்தில் 5 யூனிட்டுடன் ஃபேக்டரி, ஆஃபீஸ் என்ற வாழ்க்கை பெரிய இடத்தில் கொண்டு வைத்ததுதான். ஆனால் உரிய இடத்தில் சென்று சேர்க்கவில்லை. 2 முறை அண்ணனை தொடர்பு கொள்ள பார்த்த பானுமதி காலப்போக்கில் வசதிக்குள் வாழ்க்கையை புதைத்து கொண்டதால் அண்ணன் குடும்பத்தை மறந்து போனார். அண்ணனை மறந்ததை கூட ஏற்றுக்கொண்ட ராணியால் தன்னுடைய நட்பை மறந்தும் கடந்தும் போனது பெருசாய் வலித்தது. அது சரி, காலம் ஆற்றாத காயம்தான் ஏது? அவரவர் வாழ்க்கையில் அவரவர் ஒன்றி போக உறவென்ற உயிர் நிலை கயிறு உருக்குலைந்து அருந்து போனது. சபாபதி ஆரம்பித்த இடத்திலேயே தான் இருந்தார். ஃபேக்டரியில் ஃபிட்டர் வேலை. எப்படியோ மகன் பிரணவை நன்றாக படிக்க வைத்து விட்டார். ஆனால் அவனும் பெரிதாய் சாதித்து விடவில்லை. MBA படித்துவிட்டு கால் சென்டரில் நைட் ஷிஃப்ட் என்கிற அளவில்தான் முன்னேற்றம் இருந்தது. காலக்கரைசலில் தங்கை குடும்பத்தை முழுக்கவே மறந்து போனார். ஆனால் இப்போது வந்த செய்தியில் நெஞ்சுக்குள் நீர் இறைத்தது. பழைய நினைவுகள், சேர்ந்து வாழ்ந்த அந்த இளமை காலம், அவர்களுக்குள் அரங்கேறிய அன்பின் பரிமாறல்கள், செல்ல சண்டைகள் அத்தனையும் வரிசையாய் அணிவகுக்க ஏனோ மனசை சொல்லாமல் கொள்ளாமல் பிசைந்தது நினைவலைகள். ஃபேக்டரிக்கு சென்றும் அவரால் வேலையில் ஈடுபாட்டோடு வேலை செய்ய முடியவில்லை. லீவு போட்டுவிட்டு சிங்கப்பெருமாள் கோயிலில் வந்து உட்கார்ந்து கொண்டார். நடை சாத்திய பிறகு ஏற்படும் தரிசன ஆசையும் உடல் அடங்கிய பிறகு உள்ளுக்குள் பொங்கும் கரிசன அன்பும் அர்த்தமில்லாதது. 25 வருடமாய் பகை வளர்த்தாயிற்று. உறவை விட பகைக்கான தூரம் அதிகம் என்னும் போது அமர்ந்திருந்த இடமும் சூழலும் அவரை என்னவோ செய்தது. இத்தனை பகைக்கு பிறகு என்ன கொண்டு போகப் போகிறார் இனி? ஒரு செடியில் பூத்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமலே காலம் அன்பை தின்றுவிட்டது. சாதி மதம் என்ற பேதமைகள் எல்லாம் வெடித்து சிதறிய போது எங்கே போனது? மனங்களை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. மனிதர்களை எந்த இறைமையும் மதத்தால் கட்டி வைக்கவும் இல்லை. தாமதமாக தோன்றிய ஞான உதயத்தால் எந்த பலனும் இல்லாவிட்டாலும் இவருக்கு குற்ற உணர்ச்சி வந்து முட்டி கொண்டு நின்றது. அடுத்து என்ன செய்வது என்று தெளிவில்லாமல் அமர்ந்திருந்தார். கோயில் மாடத்து ஜோடி புறாக்கள் இனம் மொழி விகல்பமின்றி மசூதி மாடத்திலும் தேவாலய சிலுவைகளிலும் கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தது. அவற்றுக்கு இருக்கும் தெளிவு மனிதர்களுக்கு இல்லையே என்று சிந்தித்து கொண்டிருந்த நொடி வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது. வஜ்ரம் வந்திருப்பதாய் சொல்லி. கொங்கு மண்டல குயில் புங்கை மரத்தில் இருந்து புது இசை பாட அந்த அத்துவான மதியத்துக்கு அந்த சத்தம் கூட இல்லாவிட்டால் ரொம்ப சிரமமாகத்தான் போய்விடும். ராணி கொடுத்த புளிக்காத மோரை தன் தொண்டைக்குள் இதமாக சரித்து கொண்டார். சபா எப்போ வருவாரு? எனக்கு மாலை ட்ரெயின் பிடிச்சா காலையில் சென்னையில் இருக்கலாம். கால் பண்ணி இருக்கண்ணா, வந்துடுவாங்க. சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் நின்றார். இருவரின் முகங்களிலும் தர்ம சங்கடம் அழிந்தது. நீண்ட காத்திருப்புக்கு பின் சந்தித்து கொண்ட அவர்களுக்கு இளமை முழுசாய் தவறிப்போயிருப்பது புரிந்தது. மூர்த்தியின் நண்பர் என்ற வகையில் வஜ்ரம் அறிமுகம். உறவே உடைந்து போன பிறகு நட்பெல்லாம் நிலைக்காமல் போனதில் பெரிய ஆச்சரியமில்லை. நலம் விசாரிப்பு, நடந்ததை விசாரித்தது என்று சில நிமிடங்கள் உணர்வில் உருமாறி போயிருக்க அதன் முடிவில் அந்த விஷயத்தை வஜ்ரம்தான் துவக்கினார். பானுமதிக்கு ஒரே பொண்ணுதான், பேரு சாத்விகா.
எம்சிஏ படிச்சிருக்கு. இந்த வருஷம்தான் படிப்பு முடிஞ்சது. ஆனால் எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்தால் எதையும் நிர்வகிக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுது. சரி, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவரோட பால்யகால நண்பர். அவர் கூடவே சென்னைக்கு புலம்பெயர்ந்து போகிற அளவுக்கு உங்களுடைய நட்பு உறுதியானது. அப்படி இருக்க பிஸ்னஸில் உங்களை விட யார் உதவ முடியும் என்றார் அழுத்தமாக. தப்பாக புரிஞ்சிட்டீங்க சபா. அங்கே பிரச்சனை பிஸ்னஸ் இல்லை, பாதுகாப்பு. பிஸ்னஸ் விஷயங்கள் ஓரளவுக்கு சாத்விகாவால் கவனிச்சுக்க முடியும். நானும் உடன் இருக்கேன். ஆனால் அந்த பொண்ணுடைய தனிமைக்கும் வாழ்க்கைக்கும் என்னால் துணையாக நிற்க முடியாது. என் மனைவி குழந்தைகளுக்கு அவ்வளவு விசாலமான பார்வை இருக்கும்னு என்னால் அடித்து சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு மனசாட்சி இருக்குது. என்னால் சாத்விகாவை எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போக முடியலை. அவரின் பதிலில் இருந்த நேர்மை வெகுவாய் பிடித்திருந்தது. உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். ஆனால் உங்களுடைய தாமதங்கள் சாத்விகாவை பாதிக்குமோன்னு தான் நான் நேராக கிளம்பி வந்துட்டேன். நடுவில் விரும்பத்தகாத பல விஷயங்கள் நடந்துருச்சு தான். ஆமாம், அதையெல்லாமே விரும்பத்தகாதது தான். விரும்பி யாரும் பகை வளர்க்கறது இல்லை. எப்படி நடந்திருந்தாலும் இனி நடக்கிறது தான் சரி செய்ய முடியுமே தவிர நடந்ததை யோசிக்கிறதே தப்பு. புரியுது வஜ்ரம். இப்போ நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? 5 வயசோட கோபத்தின் நியாயம் 50 வயசில் இருக்காது. விட்டு கொடுத்து போயிருக்கலாம்னு இப்போ நினைக்கிறேன். அதனால் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லை. என்னால் எங்கேயும் வர முடியாது. இன்னும் ஃபேக்டரியில் 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது. வேணும்னா சாத்விகாவை இங்கே இருக்க சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி செய்யவே முடியாது. பல கோடி புரள்ற ஃபேக்டரி அங்கே இருக்கே. இப்போ அத்தனையும் விட்டுட்டு இங்கே வரவே முடியாது. அது உங்களுக்கும் புரியும். தயவு செஞ்சு நீங்கள் குடும்பத்தோட இடம் மாற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. அது அவ்வளவு சரியாக வராது வஜ்ரம். வேண்டான்னு ஒதுக்கி வச்ச தங்கச்சி செத்து போனதோ அதோட சொத்தை அனுபவிக்க குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்காங்கன்னு யாரும் பேசிடக்கூடாது. எனக்கும் இதில் உடன்பாடு இல்லை. மெல்லிய மௌனம். யோசனையாய் அமர்ந்திருந்த வஜ்ரம் எழுந்து கொண்டார். நான் கிளம்புற சபா என்றார் அமைதியாக. சாப்பிட்டுட்டு போகலாமே. இவ்வளோ தூரம் சாப்பிடாம போனால் எப்படி? இதுக்கு முன்னையும் சரி இப்பவும் சரி எந்த பகையும் இல்லை நமக்குள்ள. ராணி ஆதங்கமாய் சொல்ல தலையாட்டி மறுத்தார். இல்லை வேண்டாம்மா, இன்னொரு தரம் பார்த்துக்கலாம். நீங்கள் சொன்ன வார்த்தையே தான் நானும் இப்போ சொல்கிறேன். எந்த பகையும் இல்லை யாருக்கு நடுவிலையும். கோபத்தால் நியாயங்கள் அழிஞ்சு போகாது. அந்த பெண்ணோட வாழ்க்கையையும் பாதுகாப்பையும் கொஞ்சம் யோசிக்கலாம். கோபம் தங்கச்சி மேலே இருந்திருக்கலாம், இந்த பொண்ணு மேலே இருக்கிறது நியாயம் இல்லை. ஆனால் நான் உங்களை வற்புறுத்த விரும்பலை. யோசிங்க, மெதுவாக முடிவெடுங்க. ஆனால் கொஞ்சம் யதார்த்தத்தை யோசிச்சும் முடிவெடுங்க. போய்விட்டார். நீண்ட குழப்பம் நெஞ்சை அடைத்தது. சரியாகாத முரண்களை பற்றி அறிந்த மனசால் சரி செய்ய வேண்டிய நியாயங்களை பற்றிய சிந்தனை மறந்துதான் போகிறது. நிஜத்தில் வானப்பெண் நெற்றியில் நிலா ஸ்டிக்கர் ஒட்ட வைத்திருந்தது. குழப்பத்தின் மிச்சத்தோடு சபாபதி மொட்டை மாடியில் அமர்ந்து தன்னுடைய சொட்டை தலையை தடவி கொண்டிருக்க ராணியும் பிரணவும் ஆளுக்கு ஒரு பக்கத்தில் அமர்ந்தார்கள். என்னப்பா குழப்பம்? அங்கிள் சொல்கிறத பார்க்கும்போது அங்கே அந்த பொண்ணுக்கு துணையாக யாருமே இல்லை போல இருக்கேப்பா. கொஞ்சம் வருத்தமாக இருக்கு என்ற மகனை ஏறிட்டு பார்த்து ஆமோதிப்பாய் தலையசைத்தார். என்ன யோசிக்கிறீங்க? உனக்கே புரியலையா ராணி? இந்த இடமாற்றம் எல்லாம் நிரந்தரம் இல்லை. மூளையை கேட்காம இதயத்தை கேட்டு எடுக்கிற எந்த முடிவும் நிரந்தரமான பலனை தராது. உண்மையில் யோசிச்சு பாரு. நான் வேலையை விட்டுட்டு குடும்பத்தோட அங்கே போய் தங்குனா அது எத்தனை நாளைக்கு? அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதும் நாம் அங்கிருந்து வெளியேறி எங்கே போவோம்? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க தட்டக்காட்டில் விளையாண்ட கதை மாதிரி ஆயிடாதா? அவரின் குழப்பத்தின் சுவடு தெரிய மென்மையாய் அவர் முகம் பார்த்தபடி அமர்ந்திருந்தார் ராணி. கண்டிப்பா சென்னையில் என் படிப்புக்கு தகுந்த வேலை அமையும்மா. நாம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவுக்கு இன்னும் 3 வருஷம் சர்வீஸ் இருக்குங்கிறத தவிர நமக்கு இங்கிருந்து கிளம்ப பெருசாக யோசிக்க காரணம் இல்லை. உங்களுக்கு சரின்னா யோசிக்க வேண்டாம். நம்முடைய அசௌகரியங்களை பேசிகிட்டே இருக்கிறத விட ஒரு பொண்ணுக்கு நம்மால் உதவ முடிஞ்சதேங்கிறதே ரொம்ப தெம்பான விஷயமா இருக்கும். பிரணவ் சொன்னபோது கொஞ்சம் பாதை தெளிவது போல் இருந்தது. முழுதாய் 3 இரவுகளும் பகல்களும் உள்வாங்கிக் கொண்டவர் நெஞ்சில் பானுமதிக்கு செய்ய தவறிய கடமைகள் கண் முன்னே வந்து கண்ணீரின் நீராண்மையை கூட்ட சென்னை கிளம்பலாம் என்று முடிவெடுத்து விட்டார். முன்னோட்டமாய் ராணியை அழைத்து கொண்டு சென்னைக்கு சேர்ந்தார். கிளம்பும் போது இருந்த தைரியம் பாதைகள் குறுக குறுக இல்லாமல் போனது. வழி எங்கும் தங்கையின் நினைவு இம்சை செய்தது. இத்தனை காலம் பொங்காத பாசத்தை இப்போது காட்டக்கூட வெட்கமாக இருந்தது. ராணி அறியாமல் கண்களை துடைத்து கொண்டார்.
இவர்கள் வருவதாக சொல்லி இருந்ததால் சென்ட்ரலில் வஜ்ரம் காத்து கொண்டிருந்தார். ரயில் அடியை பிரிந்து நடந்தபோது சின்ன தயக்கத்துடன் கேட்டார், சாத்விகாவுக்கு நாங்க வர்றது தெரியுமா? என்ன சொல்லுச்சு? அவர் குரலில் வழிந்த தயக்கத்திற்கான காரணம் புரிந்தது. சின்னதாய் சிரித்து கொண்டார். ரொம்ப சந்தோஷந்தான், கார் அனுப்பி வச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லை இல்ல, ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு என்றார். மஹிந்திராவில் ஏறிக்கொண்ட போது உள்ளார்ந்த சாலைகளில் வேக பயணம் எடுத்தது வாகனம். சென்னைக்கும் கோவைக்கும் பெருசாய் வித்தியாசம் இல்லை. ஈசிஆரில் நின்ற அந்த விசாலமான பங்களாவை பார்த்து கண்களோடு சேர்த்து மாயும் விரைந்து கொண்டது. கார் சத்தம் கேட்டு உள்ளிருந்து வந்த சாத்விகாவை பார்த்த நிமிஷம் இத்தனை மணி நேரமாய் மனசுக்குள் இருந்த போராட்டம் எல்லாம் உடைந்து பொடி பொடியாக சாயலில் அப்படியே தங்கையை ஒத்திருந்த சாத்விகாவின் கைகளை பற்றி கொண்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் சபாபதி. ராணி விக்கித்து நிற்க காற்று தடவி மேகம் கலைந்தது போல் அவர் கண்ணீர் தடவி பகை இருந்த இடம் தெரியாமல் போனது. வக்கீல் கொண்டு வந்து நீட்டிய உரையை பிரித்ததும் கண்களை வார்த்தைகளில் ஒற்றி ஒற்றி வரி தடவினாள். இந்த வழக்கு குறித்த விஷயங்கள் முழுதாய் அதில் பதிவாகி இருந்தது. அதில் பாருங்க, நீங்கள் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சாத்வீகமாக செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த கிராதகம் அப்படி நினைக்க மாட்டேங்கிறானே. வெற்றிலை சீவலை குதப்பியபடி வக்கீல் சந்தானம் சொன்னபோது அவள் பொதுவாய் தலையசைத்தாள். ஏசி காற்று இல்லாத இயற்கை காற்று ஜன்னல் திரை சீலைகளை அசைத்து விளையாடியது. அதுவே ஆரோக்கியமான சூழ்நிலையாய் இருந்தது. ஏன் பிரசாத், நாம் போய் ஒரு தடவை பேசிட்டு வந்துடலாமா? அவன் நம்பிக்கை இல்லாமல் உதட பிதுக்கினான். எந்த பலனும் இருக்காது மேடம். சார் இருக்கும்போதே இருந்தே அவன்கிட்ட போராடி போராடி ரொம்பவே நொந்து போயிட்டார். நீங்கெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. நம்பிக்கை இல்லாமல் சொன்னான். ஆனால் முயற்சி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை பிரசாத். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட போய் பேசி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? முயற்சி பண்ணும்போது அயற்சி வரக்கூடாது. நீங்கள் முதல்ல அந்த ஜீவன் கிட்ட கால் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நாம் போய் பேசிட்டு வந்துடலாம் என்றபடி தன் முன் இருந்த பிளாஸ்டிக் உலகத்தை ஒரு சுற்று சுற்றிவிட அது தரிகட்டு சுழன்றது. ஒரு இடத்தில் இருந்து இடம் மாறும் சுழற்சி ஒன்றும் அத்தனை இயல்பாகவெல்லாம் நடந்து விடாது. பஞ்சு மெத்தையை வைத்து பாறையை அசைத்தது போல் அத்தனை கஷ்டமான நிகழ்வாய்த்தான் இருந்தது. சபாபதிக்கு உடன்பாடே இல்லை என்றாலும் ராணியின் வற்புறுத்தலும் பானுமதியின் மரணத்துக்கு பிறகு இதயம் தன்னுடைய உறுதியை குழைத்து இளகி கிடந்ததும் அச்சு அசலாய் தங்கையின் சாயலை கொண்டிருந்த சாத்விகாவின் முக வடிவும் தங்கை இறந்த பிறகு அவர் மீதான பாசமும் உயிர் தெழுந்து இருந்தது இயல்பாக. ஆனால் வஜ்ரத்தை வைத்து முன்கூட்டியே ஒரு விஷயத்தை உறுதியாக பேசிக்கொண்டு விட்டார். இங்கே தங்குவது வேண்டுமானாலும் அன்பு பாதுகாப்பு என்ற காரணியில் இருக்கலாம். ஆனால் தாங்கள் மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தந்து விடுவதை ஏற்றுக்கொண்டால் அன்றி அங்கே வர முடியாது என்பதில் உறுதியாக நின்றார். என்ன சபாபதி, இது நல்லா இருக்கா என்ன? இது என்ன அடுத்தவங்க வீடா? வஜ்ரம் ஆதகமாய் கேட்க உறுதியாக தலையசைத்தார். அப்படி இல்லை வஜ்ரா, யோசிச்சு பாரு. பாசமும் உரிமையும் இயல்பான நீரோட்டம் மாதிரி வரும்போது பார்க்க இயல்பாக இருக்கும். இப்போ சட்டுன்னு பொறுப்பில் இருக்கிறவங்க இறந்ததும் நான் குடும்பத்தோடு இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கிறது எனக்கு பிடிக்கலை. என்னுடைய நுட்பமான இந்த உணர்வுகளுக்கு தயவு செஞ்ச மரியாதை கொடுங்க. நான் எங்கள் மில் ஓனர்கிட்ட பேசிட்டேன். இங்கே பல்லாவரத்தில் ஒரு லெதர் ஃபேக்டரியில் சூப்பர்வைசர் வேலைக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க. பிரணவுக்கு கண்டிப்பாக இங்கே ரொம்ப நல்ல வேலையே கிடைக்கும். இந்த ஏற்பாடெல்லாம் சாத்விகா கல்யாணம் வரைக்கும் தான். இதற்கு மேலும் வற்புறுத்தாமல் அமைதியாகிவிட்டார் வஜ்ரம். ஒரு விதத்தில் அவருடைய சங்கோஜத்திலும் அர்த்தம் இருப்பதால் யாருக்கும் எதுவும் குற்றமாக தெரியவில்லை. சென்னை வந்து சேர்ந்த போது கொஞ்சம் வெயிலும் சூழலும் ஒவ்வாமல் இருந்தது. மெல்ல மெல்ல அத்தனையும் பழகி போனது. அதுதான் வாழ்க்கை. தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்த நிமிஷம் இந்த உலகம் கூட ஒவ்வாமல் இருந்திருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும். பிரணவை பார்த்த நிமிஷம் கண்ணியமாய் கை நீட்டி நட்பு பாராட்டினாள். முகத்தை மட்டும் பார்த்து பேசும் அவனுடைய நேர்த்தியான பண்பு அவளுக்கு மிகுத்தமாய் பிடித்திருந்தது. ராணி காட்டிய அன்பும் நெருக்கமும் அம்மாவை மறுமுறை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது. எல்லோரையும் விட ராணியிடம் இருந்த தன் அம்மாவின் மிச்சம் அவளை வெகுவாய் கரைத்தது. ராணியின் மடியில் தன் தாய்மடி தேடினாள். அந்த இணக்கமே இத்தனை தூரம் அவளுக்காக வந்தவர்களுக்கு போதுமானதாக இருக்க நாட்கள் நசிவில் எல்லாம் பழகி போனது, அல்லது இரும்பு மனங்களும் இழகி போனது. சாத்விகா வந்து சேர்ந்த போது வெயில் வேகமெடுத்திருந்தது.
திண்டிவனத்தை ஒட்டி இருந்தது அந்த சிறு கிராமம். கிணவந்துறை. உளுந்து பயிர்களின் உற்பத்தி அதிகமாக இருந்தது. விளைந்து இன்னும் வித்தாகாத உளுந்து செடிகள் பூ பெய்த காத்திருந்தன. வயலை கடந்த கார் பயணம் கண்களுக்கு பச்சை வானவில்லை காட்டிக் கொண்டிருந்தது. காருக்குள் காத்திருந்தாள். வயல் பரப்பை கடந்து தரிசு நிலப்பரப்பில் இருந்தது அந்த சின்ன காங்கிரீட் வீடு. வசதியாக இல்லை, ஆனால் அழகாக கச்சிதமாக இருந்தது. முகப்பில் 2 தென்னை மரங்கள் வரவேற்புக்கு நின்றன. அவை ஓட்டோடு உரசும் சத்தம் ரம்யமாக இருந்தது. வாசலில் ஒரு கீற்று கட்டில் இருந்தது. கொட்டி தாலாட்டிய காற்றுக்கு அந்த இடத்தில் படுத்தால் அன்னம் தண்ணிக்கு அவசியம் இல்லாமல் 6 நாளைக்கு தூங்கி போகலாம். காரை விட்டு இறங்கி நின்று கொண்டாள். ராம் பிரசாத் போய் விஷயத்தை சொல்ல அடுத்த 10வது நிமிடம் ஜீவன் வந்தான். உயரமாய் ஆஜானபாகவாய் இருந்தான். அவனுடைய முரட்டு தோற்றம் லேசான மிரட்டலாக இருந்தது. ஆனால் ஒரு நிமிர்வும் கண்ணியமும் கூட அவன் பார்வையில் இருந்தது. என்ன விஷயம் என்றான் பார்வையால் தென்னை மரத்தில் தேங்காய் பறித்து கொண்டே. புதுசா கேட்குற மாதிரி கேட்காத ஜீவன், இது நல்லதுக்கு இல்லை. மேடம் அவங்க நேரத்தையெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னா உடனே நீ பெரிய ஆள்னு நினச்சிக்க வேண்டாம். ராம் பிரசாத் கூர்மையாய் அவனை பார்த்தபடி சொல்ல 2 எட்டு முன்னே நடந்தவன் பிரசாத்தின் முன்னாக கைகளை சொடுக்கு போட்டு நீட்டினான். நீ பேசுறத பார்த்தா நான் அப்படி நினச்சிக்கம்னு நீ சொல்கிற மாதிரிலாம் இருக்கு. சரியா இல்லையே உன்னோட அணுகுமுறை. தாடையை நீவிக்கொள்ள மெல்லிய அதிர்வில் பிரசாத் கண்கள் சாத்விகாவை தொட்டு மீண்டது. லுக் மிஸ்டர் ஜீவன், அப்பா இருக்கிற காலத்துல இருந்து உங்களோட இந்த பிரச்சனை போகுது. இப்போ அவரும் இல்லை. கண்டிப்பாக என்னால் உங்கள் கூட லீகலாக ஃபைட் பண்ண முடியும். ஆனால் நான் எல்லாத்தையும் வெளியிலேயே முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன், அமைதியாக சொன்னாள். ஏன் தோத்துருவோம்னு பயமா? அவன் நக்கலாய் கேட்டுவிட்டு சிரிக்க நிஜமாகவே மூக்கு நுனி சிவந்தது சாத்விகாவுக்கு. சிரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா மிஸ்டர்? சும்மா கிடந்த இடத்த உங்கள் சௌகரியத்துக்கு ஆக்குப்பை பண்ணிட்டு அதை காலி பண்ணி தரமாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? கேள்வி உக்கிரமாய் வர பதிலும் அதே பாணியில் வரும் என்று காத்திருக்க அவன் சுண்டு விரலால் காதை குலுக்கி கொண்டே சாத்விகாவை பார்த்தான். நியாயமாக பேசணும் மேடம். அந்த இடத்த நான் ஆக்கிரமிச்சுக்கல. உங்கள் அப்பா கூப்பிட்டு என்கிட்ட பேசி அந்த இடத்த ஒப்படைச்சாரு. அதுவும் அக்ரிமெண்ட் போட்டு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. எங்கே போனாலும் நான் தான் ஜெயிப்பேன் என்றான் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு. திண்டிவனம் செல்கிற பாதையை ஒட்டிய பகுதியில் இருந்தது அந்த இடம். காசு பார்க்க ஆரம்பித்த காலத்தில் என்ன செய்வது என்று அறியாமல் மூர்த்தி வாங்கி போட்ட இடங்களில் அதுவும் ஒன்று. வாங்கி போட்டதோடு சரி, ஆனால் அவர் வந்து பராமரிக்காமல் விட்டுவிட உள்ளூர் கட்சியின் வட்டம் ஒன்று அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சி கல்லா கட்டத் தொடங்க அது போலீஸ் கண்ணில் பட்டு சம்பந்தப்பட்ட ஆசாமியை உள்ளே வைத்ததோடு அல்லாமல் இடத்துக்கு சொந்தக்காரரான மூர்த்தியின் பக்கமும் விசாரணை திரும்ப மனிதர் வேகமாக நொந்து போனார். அந்த பிரச்சனை முடியும் மட்டுக்கும் காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் அலைந்து அலைந்து களைத்து போனவர் அங்கே மீண்டும் எந்த அத்துமீறலும் நடக்கக்கூடாது என்றுதான் ஜீவனுக்கு அந்த இடத்தை 10 ஆண்டு குத்தகைக்கே தந்திருந்தார். விவசாய மாணவனாக இருந்த ஜீவன் அப்போது நிறைய சமூக சேவைகளில் தன்னை இணைத்து கொண்டிருந்தான். அவனால் எந்த பிரச்சனையும் வராது என்று எண்ணி இடத்தை தந்து விட்டிருந்தார். ஆனால் மினரல் வாட்டர் ஃபேக்டரியின் 3ஆம் யூனிட் நடந்த இடம் வயலை ஒட்டி இருந்ததால் சுற்றுச்சூழல் மாசு என்று கூறி அந்த இடத்தை விட்டு வெளியேற சொல்லி தர கட்டுப்பாட்டு துறையில் இருந்து நோட்டீஸ் வந்த போதுதான் மூர்த்தி ஜீவனை தேடி கொண்டு போனார். அவன் குத்தகை காலம் முடிவதற்கு முன்னால் காலி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட அன்று ஆரம்பித்த பிரச்சனை 3 ஆண்டுகளாய் தொடர்கிறது. இன்னும் ஒப்பந்தம் முடிய முழுசாய் 5 ஆண்டுகள் கையில் இருக்க மூர்த்தி நிஜமாகவே நொந்து போனார். எண்ணெய்க்கு பயந்து அடுப்பில் குதித்த கதையானது அவருடைய நிலைமை. இன்று ஃபேக்டரிக்கு இடம் வேண்டும். இதைவிட சிறப்பான இடம் தேடி அலைந்தாலும் கிடைக்காது. ஆனால் இவர்கள் யோசிப்பது போல் அந்த முரடனை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது அத்தனை சுலபம் அல்ல. முதன்முறையாக கவலை வந்து மனசுக்குள் சிம்மாசனமிட அப்பா இல்லாத வெறுமையை உணர்ந்தாள் சாத்விகா. இன்டர்வியூ முடித்துவிட்டு வெளியில் வந்தான் பிரணவ். பாக்கெட்டில் இருந்த பபுள் கம்மை பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு முன்னே நடக்க அவனை உரசி கொண்டு வந்து நின்ற காரின் வேகத்தில் லேசாய் தடுமாறி போனான். திரும்பி பார்த்து முறைக்க முற்பட்ட நிமிஷம் முறுவலித்த புன்னகையோடு கார் கண்ணாடியை இறக்கிய சாத்விகாவை பார்த்தபோது புன்னகை இதழ்களில் குடை விரித்தது. என்ன பிரணவ், எங்கே போயிட்டு வரீங்க என்றாள் கார் கதவை அவன் திறந்து கொள்ள ஏதுவாக்கி. மரத்து அலட்டி கொள்ளாமல் இயல்பாக ஏறிக்கொண்டான். இன்டர்வியூக்கு என்றான் சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டே.
வாவ், அதுக்குள்ளேயா, ஆச்சரியமா இருக்கே. அப்படி எதுவும் இல்லை சாத்விகா. நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போதே பல இடங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் இருந்தேன். பெங்களூர், சென்னைன்னு ஒரு இடத்தையும் விட்டு தான் வைக்கல. சிரித்தான். சிரிப்பில் அவனுக்கு கம்பெனி தந்தாள். நான் ஒன்று சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? எதுக்கு வெளியில வேலை தேடி அலையணும்? நம்ம கம்பெனியிலேயே ஜாயின் பண்ணிடலாம் இல்ல என்றாள் சாலையில் கவனத்தை புதைத்து. அவன் மையமாய் சிரித்தான். அது இப்போதைக்கு வேண்டாம். நான் கொஞ்சம் என்னுடைய அடையாளத்தை தேடிக்கிறேன். பிறகு ரிலாக்ஸாக மற்றதையெல்லாம் யோசிச்சுக்கலாம். வித் ப்ளஷர் என்ற நாகரிகமாய் தோள் குலுக்கி கொண்டாள். பாதைகள் அவர்களை கடந்து பின்னோக்கி போய்கொண்டே இருந்தது. பயணங்கள் முன்னோக்கி நகர்ந்தன. இந்த முரண்பாடுகள் தான் வாழ்வின் தாத்பரியமே. பாதை நம்மோடு நின்றால் பயணங்கள் ருசிக்காது. பயணங்கள் அழகாக நம்மை விட்டு பாதைகள் கடந்து போக வேண்டும். ஒட்டாமல் வந்தவர்கள் எட்ட நிற்க இயலாமல் சாத்விகாவின் அன்பு அவர்களை கட்டி போட்டது. சபாபதியும் ராணியும் அந்த வீட்டோடு ஒன்றாக கலந்து போனார்கள். இத்தனை நாள் எங்கிருந்தீர்கள் என்ற எள்ளல் இல்லை. சாத்விகா காட்டிய அந்யோன்யத்தில் இத்தனை நாள் இங்கு இல்லாமல் ஏன் போனீர்கள் என்ற ஆதங்கம் மட்டும் நிரம்பி ததும்பியது அந்த சிறு பெண்ணின் கண்களில். பிரணவிற்கு ஒரு எம்என்சியில் நல்ல வேலை கிடைத்தது. கம்பீரம் கூடி போனது அவனுடைய பார்வையிலும் நடைமுறையிலும். அடிக்கடி சாத்விகாவின் அலுவலகத்திற்கும் சென்று உதவி செய்தான். இருவருக்கும் நடுவில் ஈகோ இல்லை என்பதே பெரிய சந்தோஷமாக இருந்தது. சாத்விகா வந்ததில் இருந்தே சற்றே பரபரப்பாய் இருந்தாள். முகத்தில் முறுவலித்து கொண்டே நிற்கும் புன்னகை முழுசாய் அவளை விட்டு போயிருந்தது. நிர்வாகத்திற்கு புதியவள்தான். ஆனால் இத்தனை தூரம் எப்படி அஜாக்கிரதையாக விட்டோம் என்று தன் மீதே கோபம் வந்தது. ராம் பிரசாத்தை கூப்பிட்ட போது அவன் விடுப்பில் சென்று இருப்பதாய் தகவல் வர இன்னும் கோபம் வந்தது. கூட இருந்தே குழி பறிக்கும் இந்த குணத்தை எப்படி சொல்வது? யூனிட்டுக்கு மிஷினரி வாங்கிய விதத்தில் அவன் செய்திருக்கும் ஃப்ராடு வெளிச்சத்துக்கு வந்தபோது நிஜத்தில் சாத்விகா குன்றி போனாள். யாரை நம்புவது என்ற கேள்வி இமயமலையாய் எழுந்து அவள் முன்னே நிற்க அவள் தன்னம்பிக்கை எல்லாம் பனிமலையாக கரைந்து காணாமல் போய்கொண்டிருந்தது. அப்பா படிக்க வைத்தார். வெளி உலகத்தின் பரிச்சயம் காட்டி வளர்த்தார். ஆனால் மனிதரில் நல்லவர் கெட்டவர் இனம் காணும் வித்தையை கற்றுத்தர தவறி போனார். இழப்பு என்பது பணம் மட்டுமல்ல, நம்பிக்கையும் என்றறிந்த போது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. மே கமின் கதவை தட்டி அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே வந்த மீரா 5 நிமிடத்துக்கு முன்னே பூத்த பூவை போல இருந்தாள். இளமையே அழகுதான். அதற்கென்ற பிரத்யேக வர்ணனைகள் தேவையில்லை. எப்படி இருக்கீங்க மேடம்? என்ன 2 நாளாக கால் பண்ணவே இல்லை? பக்கத்தில் வந்து தோளில் கைகளால் வளையமிட்டு கொண்டு கன்னத்தில் நாகரிக முத்தம் வைத்தவள் தோழியின் முகமாற்றத்தை கவனிக்க தவறவில்லை. என்ன சாத்வி, எதுவும் பிரச்சனையா என்றாள் சின்ன குழப்பத்தோடு. இத்தனை நேரம் தானாய் சுமந்த சுமைகளை அவளிடம் விவரித்த சாத்விகாவின் கண்களில் மொட்டாய் கண்ணீர் பூத்தது. எனக்கு என்னவோ அப்பா அம்மா இறந்த பிறகு பங்களால இரவு நேரத்தில் கேட்ட சத்தங்களும் அத்துமீறல்களும் ஒரு பக்கம், ராம் பிரசாத் மாதிரியான ஆட்களோட இந்த செயல்கள் ஒரு பக்கம்னு நான் மொத்தமாக உருக்குலைஞ்சு போயிட்டேன். ஒரு பெண் சமூகத்தில் தன்னை தனியாக நின்று அடையாளப்படுத்திக்கவே முடியாதா என்ன? அத்தனை மோசமானதா இந்த சமூகம்? அப்படிப்பட்ட சமூகத்தில் என்னை மட்டும் எதுக்கு தனியாக விட்டுட்டு அப்பா அம்மாவும் போகணும்? நிஜத்தில் நானும் அன்னைக்கு அவங்க கூட சிங்கப்பூர் போக வேண்டி இருந்தது. கடைசி நேரத்தில் ஒரு செமினாருக்காக நான் இங்கேயே தங்கி போயிட்டேன். சட்டென்று உடைந்து அழுதவளை தன்னோடு சேர்த்து கொள்ள ஒரு நெகிழ்வான தருணம் அங்கே நிழல் பரப்பி கொண்டிருக்க சட்டென்ற கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவனை பார்த்து சாத்விகா தன்னை வேகமாய் மீட்டுக்கொள்ள கொஞ்சமாய் தடுமாறிய மீரா அவனை கோபமாக முறைத்தாள். யார் நீங்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம? அவளுடைய குரல் உயர சாத்விகா தர்ம சங்கடமாக இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். கூல் மீரா, அவர் என் கசின் பிரணவ். இது என் ஃப்ரெண்ட் மீரா, டாக்டர் மீரா. அறிமுகத்துக்கு பிறகும் மீராவின் முகம் இயல்பாகவில்லை. ஒரு சின்ன எரிச்சல் முகத்தில் மண்டிக்கொண்டே இருந்தது. ஓ சாரி என்றான் குரல் தழைய. அந்த சாரி மீராவிற்கு போதுமானதாக இல்லை என்றாலும் நாகரிகம் கருதி அமைதியாக இருக்க அதன் பொருளை முழுதாய் உணர்ந்தவன் மெதுவாய் சிரித்தபடி சொன்னான். தட்டிட்டு வந்திருக்கலாம் தான், தோணல. இந்த குட் மார்னிங் குட் நைட் போல இதுவும் ஒரு நடைமுறை பழக்கம் செய்திருக்கலாம். தன்னுடைய பின்னந்தலையில் அவன் தட்டி கொண்டு சிரிக்க சாத்விகா கொஞ்சம் தர்ம சங்கடமாய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அதனால் என்ன பிரணவ், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, உட்காருங்க. நாற்காலியை காட்டினாள். இட்ஸ் ஓகே சாத்விகா, புது ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஷிஃப்ட் ஓவர். அதான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமான்னு கேட்க வந்த.
நோ தேங்க்ஸ், மீரா வெடுக்கென சொல்ல சின்னதாய் முகம் சுண்டி போனது பிரணவிற்கு. மீரா, தோழியின் குரல் கண்டிப்பில் முகத்தை திருப்பிக் கொண்டு ஜன்னல் கம்பிக்கு பின்னே சிறைப்பட்டு படபடத்து சிறகாட்டிய குருவிகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சம்பிரதாயத்திற்கு 5 நிமிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரணவ் விடை பெற்று கொள்ளும் வரைக்கும் மீரா ஜன்னலிலேயே பார்வை விதைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவன் சென்றதும் எழுந்து வந்து முதுகில் ஒரு அடி வைக்க முகம் திருப்பி தோழியை முறைத்தாள். என்னவாம் இப்போ? அந்த ஆளை சொன்னா உனக்கே கோபம் வருது? கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம ஒரு லேடிஸோட ரூமுக்குள்ள வர்றான். கட்டின புருஷனா இருந்தாலுமே ஆண் பெண் சுதந்திரத்துக்குள்ள ஒரு இடைவெளி வேணும். நாம வளர்ந்த சொசைட்டி அப்படி இல்லையா சாத்விகா என்றாள் முகம் சுளித்து. ஆழ்ந்த மூச்செடுத்த சாத்விகா அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி சொன்னாள். நாம பார்த்ததை விட அவங்க வாழற உலகம் அழகானது மீரா. மேல்தட்டுன்னு சொல்லிட்டு இடைவெளிக்குள்ள வாழற வாழ்க்கை நம்மோடது. உண்மையில அவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நாம ஏன் அப்படி வாழாம போயிட்டோம்னு. காலையில குட் மார்னிங் சொல்லிக்கிற பழக்கம் இல்லை, ராத்திரியில குட் நைட் கிடையாது. ஆனா வெளியே போகும்போது எப்ப எங்க கிளம்புறோம்னு சொல்லாம போறதில்லை. திரும்பி வர அரை மணி நேரம் லேட் ஆனாலும் கால் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் சொல்லிக்கிறாங்க. ஆஃபீஸில் நடந்தது, வழியில் நடந்ததுன்னு எல்லா விஷயமும் பேசிக்கிறாங்க. இன்னும் அழகான விஷயம், அவசரமாக கிளம்புற மகனுக்கு அம்மா சாதம் ஊட்டி விடுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணி தராங்க. சொல்லும் போதே சாத்விகாவின் கண்கள் நட்சத்திர பொட்டாய் விரிய அதில் மண்டி கிடந்த ஏக்கத்தை பார்க்க பார்க்க மீராவுக்கு என்னவோ போல் இருந்தது. நிஜத்தில் அவள் வாழ்க்கையிலும் இதெல்லாம் அனுபவித்ததில்லை. அந்த சந்தோஷத்திற்குள் ஒரு லயிப்பான சுகம் இருப்பது இந்த நிமிஷம் புரிந்தது. தரக்கட்டுப்பாடு சான்றுக்காக 10 முறை ஏறி இறங்கி ஆயிற்று. 3வது யூனிட்டை மூடிய பகுதியில் இருந்த விளைநிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் ஃபேக்டரியில் இருந்து வெளியே வரும் கழிவு நீரால் தங்களுடைய விளைநிலங்களுக்கு ஆபத்து என்று நீதிமன்றத்துக்கு போனதுதான் முதல் பிரச்சனை. அது விஷயமாகத்தான் வந்து காத்து கொண்டிருந்தாள் சாத்விகா. நிஜத்தில் இதுவரைக்கும் ராம் பிரசாத் தான் இந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். அவன் செய்த செயல்கள் தெரிந்த பிறகு யாரையும் அந்த இடத்தில் நியமிக்க பயமாக இருந்தது என்பதுதான் நிஜம். என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? பரிச்சயமான குரல் கேட்க அனிச்சையாய் முகம் திருப்பி பார்த்தாள் ஜெய்வன். பைக்கை நிறுத்திவிட்டு இவளை நோக்கி வந்தான். நிமிர்ந்து பார்த்தவள் முகம் திருப்பி கொண்டாள். அவனின் அழுத்தமான முகத்தில் பொருத்தமான புன்னகை பூத்தது. என்ன இந்த பக்கம்னு விசாரிச்சான் என்றான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக. உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு மனுஷங்கிட்ட நின்று பேசுறது கூட பாவம்னு நினைக்கிறேன். என் அப்பா உயிரோடு இருக்கிற போதே செய்த அதே அடாவடித்தனத்தை எங்கிட்டையும் செய்கிறீங்க. குரல் உறுதியாக இருந்தாலும் அதை சொல்லும் போது அவளின் உணர்வுகள் உறுதியாக இல்லை. ஓகே, லீவ் இட். இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தான் இங்கே ஜேஇயா இருக்கான், பேசி பார்க்கலாம். நோ தேங்க்ஸ் என்றவள் மறுபுறம் சென்று நின்று கொள்ள அவள் முகத்தையே பார்த்தவன் தோள்களை குலுக்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போனான். அவன் பாத சுவடுகளை பார்க்கவே பற்றி கொண்டு வந்தது. நம்பிக்கை துரோகி என்ற வாய் தன்னால் முணுமுணுத்து கொண்டது. ஈசிஆர் முழுக்க வாயுத்தேவன் கட்டுப்பாட்டில் இருந்தது. மாடியில் இருந்த சிட் அவுட்டில் அமர்ந்திருந்த ராணியின் எண்ணங்கள் எங்கெங்கோ பயணமாகிக் கொண்டிருந்தது. அவர் அருகில் வந்தமர்ந்து காலை கட்டி கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் சாத்விகா. ஒரே வானத்தில் இருளும் இருந்தது, ஒளியும் இருந்தது. அதை பார்க்க அசாதாரணமாக இருந்தது. தன் அம்மாவுக்கும் ராணிக்கும் நடுவில் இருந்த நட்பை, அண்ணன் தங்கை அந்யோன்யத்தை என்று ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து கேட்டுக்கொண்டு விழிகளை விரித்து ஆச்சரியம் காட்டிக் கொண்டிருந்தாள். அவளின் ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் பிரணவ் கேலி செய்து கொண்டே அமர்ந்திருந்தான். சும்மா இருக்க சொல்லுங்க ஆண்டி, அடிக்கடி ராணியிடம் முறையிட்டு கொண்டாள். அவர்களின் சீண்டலும் சிடுங்கலும் எல்லை மீறாமல் அழகாய்த்தான் இருந்தது. அம்மா என் கூட இப்படி உட்கார்ந்து பேசினதே இல்லை என்ற போது மட்டும் கண்களில் ஒரு வலி தெரித்து போய் வானத்தில் ஏறி நட்சத்திரமாய் உட்கார்ந்து கொண்டது. மெல்ல மடியில் படுக்க வைத்து தலையை நீவி தந்தார் ராணி. அளவுக்கு அதிகமாக யாருக்குமே பணம் இருக்கக்கூடாது ஆண்டி, ஏன்னா அதை அனுபவிச்சே ஆகணுங்கிறது மாதிரியான எண்ணம். அனுபவிக்கிறதுனா என்ன? ஆடம்பரம்தான். பட்டுப்புடவை கட்டிக்கிட்டா கட்டாந்தரையில் உட்கார சுதந்திரம் தன்னால் போயிடுமாம். எனக்கு என்னவோ என் அம்மாவும் இப்படி இருந்திருக்கலாம்னு தோணுது. அமர்ந்த வாக்கில் அத்தையின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள்.
நெகிழ்வாய் அணைத்து கொண்டாள். வெகு நேரம் மட்டுக்கும் மூவரும் அரட்டை அடித்துவிட்டு பிறகுதான் இருவரும் அவரவர் அறைக்குள் சென்றனர். அறைக்கு திரும்பிய மனைவியை தலை உயர்த்தி பார்த்தார். ராணி, என்ன இவ்வளோ நேரம்? சாத்விக் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஏனோ அவளை பார்க்கும்போது பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லை, கொஞ்சமும் விகல்பம் இல்லாத பொண்ணா இருக்கா. பாசத்துக்கு ஏங்கரா என்றவர் விளக்கை அணைத்துவிட்டு படுக்க சபாபதி விட்டத்தை விரித்து கொண்டு படுத்திருந்தார். சில நிமிடங்களை செலவழித்துவிட்டு சொன்னார். ராணி, இது இரவல் வாழ்க்கை. இங்க இருக்கிற பொருட்கள் மட்டுமல்ல, சாத்விகா கூட நமக்கு இரவல் உறவுதான். எதையும் நம்மளுதுன்னு நினைச்சு கற்பனை கோட்டையை வளர்த்துக்காத. நாம இங்க கடமைக்கு மட்டும்தான் வந்திருக்கோம், உரிமைக்கு இல்லை. பக்கவாட்டில் திரும்பி பளபளக்கும் கண்களோடு சொல்ல மெல்ல தலையசைத்து கொண்டு திரும்பி படுத்து கொண்டாள். அவர் சொல்லிய பிறகுதான் இதுவரைக்கும் தோன்றாத சிந்தனைகள் எல்லாம் அவளுள் தோன்றியது என்று சொன்னால் மிக இல்லை. உறக்கம் இரக்கமின்றி தழுவி கொண்டிருந்தது. தனியான நீண்ட மங்களாக்கள் அங்கே கூடு கூடாய் இருந்தன. ஒன்றோடொன்று பகட்டாய் பகுமானம் பேசிக்கொண்டிருந்தது. நடுநிசி கடந்திருக்கும் திடீரென கற்கள் வந்து பால்கனியில் விழும் சத்தமும், பால்கனியின் முகப்பில் சில பெரிய ஆயிரங்களை முழுங்கி கொண்டு இருந்த அலங்கார விளக்குகள் நொறுங்கி விழும் சத்தமும் கேட்க அறையின் விளக்குகள் உயிர் தெழுந்தன. கையில் டார்ச்சோடு பிரணவும் சபாபதியும் கீழே இறங்கி ஓட அவர்கள் பின்னே போக எத்தனித்த சாத்விகாவின் கரங்களை ராணி இறுக்கி கொண்டார். அக்கம் பக்கம் அவரவர் காம்பவுண்டில் தலைகள் முளைத்தாலும் யாரும் பெருசாய் முன்னே வந்து நிற்கவில்லை. அந்த நிமிஷம்தான் கிராமத்துக்கும் நகரத்துக்குமான வித்தியாசம் புரிந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. செக்யூரிட்டி தானும் சத்தம் கேட்டுத்தான் கண் விழித்தேன் என்கிறான். அந்த இருளில் தேடிக்கொண்டு போவதற்கும் பயமாக இருந்தது. பால்கனியில் நின்ற சாத்விகா கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். சபாபதியின் குடும்பத்தை இங்கே கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று வஜ்ரம் யோசித்ததே இது போன்ற நிகழ்வுகளால் தான். திரும்பி வந்த பிரணவ் சிசிடிவியின் ஃபுட்டேஜ்களை சோதிக்க ஆரம்பித்தான். இரவு நேர இருளான தெருக்களை கேமராவின் வழியே பார்ப்பது கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஓரிரு வண்டிகள் கடந்து போவது தெரிகிறது. இவர்கள் கேட்டை சமீபிக்கும்படி யாருமே இல்லை. ஒருவேளை பின்பக்கமாக வந்திருக்கலாம். ஆனால் கடந்து போனவன் இந்த வழியாகத்தான் போயாக வேண்டும். கண்களை கூர்மையாக்கி அழுத்தம் திருத்தமாக தேட சில நொடிகள் கூர்மையில் வேகமாய் கடந்து போன பல்சரும் அதில் இருந்த உருவமும் விக்கித்து போனாள் சாத்விகா. கண்கள் கோபத்தில் சிவந்து போனது. எத்தனை திமிர்! கெட்டவன் என்று தெரியும், ஆனால் இத்தனை கேடு கெட்டவனா? மனம் கருவிக்கொண்டே இருக்க வேகமாய் அலைபேசியை எடுத்து தன்னுடைய லாயர் எண்ணை அழுத்தினாள். அதிகாலை 4 மணி இருக்கும் அரைக்கதவு வேகமாய் தட்டப்பட விளக்குகளை உயிர்ப்பித்து எழுந்தமர்ந்து கண்களை தேய்த்து கொண்டான் ஜீவன். படுக்கையில் சரிந்து இப்போதுதான் உறக்கத்தின் இரக்கத்தை பெற்றவனாய் கண்களை மூடிக்கொண்டு சயனத்தின் நயனத்தை தொட்டிருக்கிறான். அதற்குள் அதிர்ந்து உடைத்த கதவின் சத்தத்தில் அவன் கொஞ்சம் எரிச்சலாக கதவை திறக்க முன்னே நின்றவர்களை பார்த்து அதிர்ந்து போனான் ஒரு நொடி. ஸ்டேஷன் வாசலில் எரிந்த சோபையான விளக்கின் வெளிச்சம் உலகத்தின் குற்றங்களை இனம் கண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வர போதுமானதாக இல்லை. ஜீவன் மடக்கிவிட்ட சட்டை கைகளை ஏற்றுவதும் இறக்குவதுமாயிருந்தான். அவனுடைய கோபம் குறைய மாட்டேன் என்று அழிச்சாட்டியும் செய்து கொண்டிருந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜுகளை பார்வையிட்டு கொண்டு இருந்த இன்ஸ்பெக்டர் தயாபரன் ஜீவனை நிமிர்ந்து பார்க்க அவன் என்ன என்பது போல புருவம் உயர்த்தினான். 1 மணிக்கு உங்களுக்கு ஈசிஆர் ரோட்ல என்ன வேலை மிஸ்டர் ஜீவன்? இன்ஸ்பெக்டர் தொப்பியை கழற்றி சொட்டை தலையை கை குட்டையால் துடைத்து கொண்டார். ஏன் 1 மணிக்கு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான் தன்னுடைய வீட்டில் வந்து கற்களை வீசி பயமுறுத்தி வந்திருக்கிறதா சாத்விகா குற்றம் சாட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் குரல் உயர்த்த இதுக்கெல்லாம் பயப்படுவனா பார் என்று நின்று கொண்டிருந்தான் ஜீவன். கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அது அர்த்தமுள்ள கேள்வியா இருக்கணும். என் நண்பர் ஒருத்தரை ஒரு எமர்ஜென்சி விஷயமா பார்த்துட்டு நான் வந்துட்டு இருந்தேன். இது அவரோட ஃபோன் நம்பர். வேணும்னா கால் பண்ணி விசாரிச்சு பார்த்துக்கலாம். அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. ஜேபிஆர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நான் இரவு 11:30 மணி வரைக்கும் அங்கே இருந்ததுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இதைத்தான் 1/2 மணி நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டு பக்கமே போகக்கூடாதுன்னா அவங்க என்ன ஒயிட் ஹவுஸ்லேயா இருக்காங்க? தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பிட்டு வந்து இப்படி அர்த்தமில்லாத கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க மிஸ்டர். உங்களுக்கும் மிஸ் சாத்விகா ஃபேமிலிக்கும் நடுவில் ஏற்கனவே பகை இருக்குது. உங்கள் 2 பேருக்கு நடுவில் வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. சோபாட்
அதனால் நான் வேலை இல்லாமல் இவங்கள அந்த அர்த்த ராத்திரியில் சுவர் ஏறி குதித்து பயமுறுத்தணுமா? நான் அவங்கள மிரட்ட நினச்சா எனக்கு பகலே போதும். பதுங்கி ஓடி வர இரவு தேவையில்லை. ஏன் வரையில் நான் செய்கிறது நியாயம்தான். அவனுடைய வார்த்தைகளில் இருந்த உறுதியில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அவன் தந்த எண்ணில் அழைத்து அவன் தந்த தகவல்கள் உண்மை என்று உறுதி செய்து கொண்டார். தேவைப்பட்டால் அந்த மருத்துவமனையில் சிசிடி பதிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி அனுப்ப கோபமாக வெளியில் வந்தவன் பார்வை அங்கே நின்று கொண்டிருந்த சாத்விகா, சபாபதி, பிரணவ் மீது படிந்து விலகியது. இந்த விளையாட்டை இதோடு நிறுத்திக்கங்க. முதுகு எலும்பில்லாத கோழ மாதிரி என்னை பற்றின உங்களுடைய கற்பனையை இத்தோட முடிச்சுக்கிட்டு என் கூட நேரடியாக மோதி ஜெயிக்க பாருங்க. அவன் கர்ஜிக்க கோபமாய் வாய் திறந்த சபாபதியையும் பிரணவையும் கை உயர்த்தி தடுத்தான். லுக் மிஸ்டர், உங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் என்ன மாதிரியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன இவங்க வாய் வழி அறிமுகத்தால் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்தவங்க மூலமாக யாரையும் நிர்ணயம் பண்ணாதீங்க. இது அட்வைஸ் இல்லை, ஆலோசனை. ஏன்னா எல்லாரும் அவங்கவங்க நியாயங்களை மட்டும்தான் பேசுவாங்க. எந்த தனி நியாயமும் பொது நியாயமாகாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. கோபமும் அழுத்தமுமாக சொல்லிவிட்டு நகர எந்தவித உணர்வையும் வெளிக்காட்டி கொள்ளும் நிலையற்று நின்றார்கள் மூவரும். ராணியின் முகம் யோசனையில் விரிந்திருந்தது. வஜ்ரவேலு கோவைக்கு வந்து இவர்களை சாத்விகாவோடு தங்க சொல்லி அழைத்த போது அவளுக்கு சில விதமான மிரட்டல்களும் அத்துமீறல்களும் இருப்பதாய் சொன்ன போது கூட அதில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் என்று அவள் யோசிக்கவில்லை. இங்கு வந்து பார்த்து அதை முழுசாய் உணர்ந்த போது அவளின் தாய்மை இன்னும் கொஞ்சம் கனம் கூடி மனம் வெந்தது. திரும்பி வந்து சிறிது நேரம் அது குறித்து பேசி கொண்டிருந்து விட்டு பிரணவும் சாத்விகாவும் தத்தம் அறைகளுக்குள் செல்ல ராணி மட்டும் அறையில் விளக்கை போட்டு முகத்தில் வெளிச்சத்தை தொலைத்திருந்தாள். என்ன ராணி, என்ன யோசனை என்றார் சபாபதி அருகில் வந்து. யோசனை தாங்க. வெள்ளாட்டுக்கும் விளைச்சலுக்கும் என்றைக்குமே பகைங்கிற மாதிரி பொண்ணுகளுக்கும் தனிமைக்கும் என்றைக்கும் ஆகாதுதான். இத்தனை பேர் இருக்கும்போதே இந்த ராத்திரி இவ்வளவு இருட்டா இருக்கே, தனிமையில் அந்த பொண்ணுக்கு எப்படி கனத்திருக்கும்? சொல்லும் போதே மனசின் சூடு கண்ணீரை கொதிக்க வைத்து கன்னத்தில் தெரிக்க வைத்தது. அவர் கவலையாய் தலையசைத்தார். என்னதான் முன்னேறட்டும், படிப்பாகட்டும், தொழிலாகட்டும், அறிவாகட்டும், பொண்ணோட பலகீனம்தான் உலகத்துக்கு பிரதானமாக தெரியுது. நினச்சா அம்புட்டு கோபம் வருது. விடு, எல்லாம் சரியாயிடும். நான் நாளைக்கு சாத்விகா கிட்ட பேசிட்டு வஜ்ரத்தை கலந்து பேசுகிறேன். சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தி தரணும். நாம் எல்லாம் வழித்துடைகள் தான், வாழ்க்கை துணையாக முடியாது. பக்கத்தில் நிற்கலாம், எப்பவும் பாதுகாத்துக்கிட்டே நிற்க முடியாது. அவள் பக்கத்தில் புருஷன்னு ஒரு மனுஷன் நிற்கும்போது அந்த ஜீவன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அவர் சொல்லும் கூற்றில் இருந்த நிஜம் புரிந்தது. ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டாள். மெல்ல கண் திறந்து பார்த்தபோது அதில் வழிந்த பளபளப்பு அவருக்கு புரிந்தது. அவள் கேட்க முன் கேள்விக்கு தடை போட்டார். கற்பனை உன்னது, அதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உடஞ்சு உரு தெரியாமல் போகாது. போய் தூங்கு. முட்டாள் மாதிரி பிள்ளைங்க முன்னால் பேசி அவங்க சிந்தனையை மாற்றிடாத. அவர் திரும்பி படுத்து கொண்டார். ராணியின் நெஞ்சில் இருந்து பிரவாகமான பெருமூச்சு அரை முழுக்க கேள்விகளாய் வியாபித்து கொண்டது. அலுவலகம் வந்த சாத்விகா சின்ன யோசனையில் அமர்ந்திருந்தாள். ராம் பிரசாத் வேலையை விட்டுவிட்டு போன பிறகுதான் அவன் செய்திருந்த ஊழலில் ஊற்றுக்கண் புரிந்தது. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்க கொஞ்சம் அசட்டையாக வந்து முன்னே நின்றான். நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் கோபம் வழிந்தது. என்ன ராம்பிரசாத் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுதான் நம்பினவங்களுக்கு காட்டுற நாணயமா? இந்த துரோகம் எப்போதிருந்து நடக்குது? அப்பா காலத்துல இருந்தே வா? அவள் கேள்வியின் முனை பிடிக்காதவன் சின்ன கேலியாய் அவளை பார்த்தான். இல்லை மேடம், நீங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி எதுவும் நடக்கலை. மிஷினரி விஷயங்களில் சில குளறுபடிகள், விரும்பத்தகாத சின்ன சின்ன சங்கடங்கள் நடந்தது தான். அதில் உங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கோ எந்தவித நஷ்டமும் இல்லை. சில மிஷினரிகளை தங்களோட நிறுவனத்தில் வாங்க சொல்லி கொட்டேஷன் கொடுத்தவங்க அந்த ஆர்டர் அவங்களுக்கு தர வேண்டி எனக்கு சின்னதாக கமிஷன் கொடுத்தாங்க. அது தனிப்பட்ட விஷயம். அதனால் நம்முடைய கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் நீங்கள் யோசிக்கிற மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் எப்போ சந்தேகம்னு வந்ததோ அப்போவே நான் இந்த இடத்துல இருந்து ரிலீவ் ஆகிக்கணும்னு தான் வேலையை விட்டு நகர்ந்து போனதே. அவன் குற்றமே நடக்காதது போல் பேச இது போன்ற கயமை பிடித்தவர்களுடன் வாதாடுவது கூட வீண் வேலை என்று தோன்றியது. கமிஷன் வாங்கி கொண்டு தரமில்லாத மெஷினரிகளை சப்ளை செய்ய வைத்து அதன் மூலம் கம்பெனிக்கு லட்சக்கணக்கில் நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறான். இன்னொரு பக்கம் மார்க்கெட் ரேட்டில் இருந்ததை விட ஒவ்வொரு மெஷினுக்கும் பல லட்சங்களை அதிகமாக கோட் செய்து காசை ஏமாற்றி இருக்கிறான்.
இது எல்லாவற்றுக்கும் எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்திருக்கிறான் என்பதுதான் பெரிய விஷயமே. நீங்க மறுக்கிறதால செய்தது இல்லைன்னு ஆக போறதில்ல. சாட்சிகளோ ஆதாரமோ இல்லைதான். அது இருந்திருந்தாலும் நான் உங்களை எதுவும் செய்திருக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் நான். மோசமான நினைவுகளோட இந்த அலுவலகத்தை விட்டு விடைபெற்று போறீங்க. எங்க போனாலும் வேலைக்கு முன்னாடி உண்மையை கத்துக்கங்க. நீங்க செய்த தகடுதத்தமெல்லாம் வசதியை பெருக்கிக்கத்தான் உதவும். ஆனா நான் சொல்ற உண்மைதான் வாழ்க்கையை வாழ உதவும். கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர் என்றாள். பேச வாயெடுத்தவனை கை உயர்த்தி தடுத்துவிட்டு வாசலை காட்ட முகம் சிவந்து போய் கோபமாய் வெளியேறினான். அந்த நேரம் உள்ளே வந்த பிரணவ் எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டு நின்றான். எதிரில் அமர்ந்தவனிடம் நடந்தவற்றை கடை பரப்ப கோபம் கொந்தளிக்க அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன சாத்விகா இது? சும்மாவை விட்டு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்க வேண்டாமா? வாஸ்தவம்தான். அதுக்கு இவன் பின்னாடியும் இவன் செய்த ஊழல் பின்னாடியும் நான் சிறிது காலத்துக்கு ஓடிட்டே இருக்கணும். எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை, இஷ்டமும் இல்லை. அவர் செய்த தப்புன்னா அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சே தீரும். அதை நான் தான் தரணும்னு இல்லை. பொன்முறுவல் மாறாமல் சொன்ன சாத்விகாவின் சிந்தனை வெகு ஆச்சரியமானதாக இருந்தது. பிரணவ் சிரித்து கொண்டே தலையசைத்து அவளுடைய கூற்றை ரசித்தான். ஒரு நிமிடம் அவன் முகத்தை பார்த்தவள் சட்டென்று கேட்டாள், ஏன் பிரணவ், நீங்க ஏன் நம்ம ஆஃபீஸில் ஜாயின் பண்ணக்கூடாது? இதை ஒரு ஒப்பீனியனாக தான் சொன்னேன். ஆனால் எனக்கு கீழ் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி ஏதாவது தோணினா ப்ளீஸ், ஐ எம் சாரி. என்னுடைய இந்த சஜஷனை இந்த நிமிஷமே ரிஜெக்ஷன் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு கலகலமென சிரித்தாள். பிரணவ் குறும்பாய் பார்த்தான். நான் ரிஜெக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரியே இருக்கே நீ பேசுறது. கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி ஈகோ எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் வேலைங்கிறது எனக்கு மட்டுமில்லை. நான் இங்கே இருந்தால் உனக்கும் ஏதாவது ஒரு வகையில் உபயோகமானால் அது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சாத்விகா என்றான் ஆத்மார்த்தமாக. இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி பேசிடுறேன். நமக்கு முடிவெடுக்க தெரியுங்கிறதுக்காகவே தனியாக முடிவெடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவனுடைய அந்த நேர்மையான பேச்சு இன்னும் அவன் மீதான நன்மதிப்பை கூட்டி காட்டியது. இருவருக்கும் நடுவில் இருந்த பனித்திரை காற்றுக்கு சலனப்படுவது போல் சாத்விகாவுக்கு தோன்றியது. சின்ன சின்ன சங்கிலி கணுக்களை ஒன்று திரட்டி மாலையாக்கியது போல் இருந்தது வாழ்க்கை. காலை மாலை இரவு என்ற பொழுதுகள் ஒன்றோடொன்று உரசி உள்ளிழுத்து கொண்டிருந்தது. பிரணவ் இங்கே வந்த பிறகு சாத்விகாவின் சுமை உலர்ந்த பஞ்சு மூட்டை போல் கனம் குறைந்து போனது. அத்தனை விஷயங்களிலும் பணி என்ற நிலைமையை தாண்டி ஒரு அக்கறையும் ஆத்மார்த்த பொறுப்பும் அவனிடம் இருப்பதை உணர முடிந்தது. முதலில் இந்த விஷயத்தை சொன்னபோது பெரும் யோசனையில் ஆழ்ந்து போனது சபாமதிதான். ராணிக்கு கூட இதெல்லாம் சரியென்று பட்டாலும் சபாமதிதான் பலத்த யோசனையாய் வானத்தை பார்த்து விடை தேடிக்கொண்டு அமர்ந்திருந்தார். இதெல்லாம் சரியா வராத ராணி. பஞ்சை நெருப்பை பக்கத்துல வச்ச மாதிரி நாமளே எதுக்கோ வழியமைச்சு கொடுக்கிற மாதிரி தோணுது என்றவரின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் கோபம் கொட்டி கிடந்தது. இன்னுமா நீங்க அதையெல்லாம் மறக்கல? தூக்கி எறியாம பிடிச்சிட்டு இருந்ததால தான் ஒரு உறவே கடைசி வரைக்கும் இல்லாம போச்சு. இந்த 25 வருஷத்துக்கு பிறகும் அதையே பேசிக்கிட்டு நொடித்து கொண்டவளை வெறுமையாய் பார்த்தார். இதை நீ பார்க்குற கோணம் இது. ஆனால் உலகம் இந்த கண்ணாடியை போட்டுட்டு பார்க்காது. சபாபதிக்கு பக்குவம் எல்லாம் வரல. பணங்காசை பார்த்ததும் அவருக்கு போதை கூடி போச்சேன்னு சொல்வாங்க. அவங்க யார் சொல்கிறது? எனக்கே கூட அந்த கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது தான். நமக்கான உலகமும் நம்ம பிரணவிற்கான வாழ்க்கையும் இதில்லை ராணி. நாம் எல்லாம் கடமைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறவங்க. உரிமைக்கு சண்டை போட்டெல்லாம் இங்கே வரலை என்று ஆரம்பித்தவரை இயல்பான கோணத்துக்கு மாற்ற பெரும் பிரயத்தனப்பட வேண்டியதாகி போனது. அனுபவம் குறைந்த சாத்விகாவுக்கு உதவ வேண்டிய உண்மையை எடுத்து சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் மனம் இறங்கி வந்தார். இயல்புக்கும் இயலாமைக்கும் நடுவே இன்னும் கூட மனம் தடுமாறிக்கொண்டே இருந்தது. நதி ஓட்டத்திற்கு படகை செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். நடப்பது இயல்புப்படி நடக்கட்டும் என்று மனசை கனிய வைக்க தொடங்கி இருந்தார். சாத்விகா, சர்ப்ரைஸோட வந்திருக்கேன். முன்னே வந்து நின்று முகம் குனிந்து சிரித்தவனை பார்க்க சட்டென்று என்னென்னவோ தோன்றியது சாத்விகாவுக்கு. வேகமாய் சிரிப்பு முகம் மூடி போட்டு அகம் மறைத்தாள். சொல்லுங்க பிரணவ், என்ன சர்ப்ரைஸ்? பிஜி ஹோட்டல் கருப்ஸுக்கு நம்ம மினரலை சப்ளை செய்ய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 80 ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இருக்குது. முதல் முயற்சியாக சவுத்தில் இருக்கிற 20 ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணணும். எப்படி? டேபிளில் உரிமையாய் அமர்ந்து கொண்டு அவன் பெருமிதமாய் சொல்ல அவள் 2 கைகளையும் கன்னத்தில் வைத்து அழகாக ஆச்சரியப்பட்டாள். இட்ஸ் கிரேட் நியூஸ் பிரணவ் என்றாள் கை நீட்டி அவன் கைகளை பற்றி குலுக்கி.
வாழ்த்து சொல்லிட்டும் சந்தோஷப்பட்டுட்டும் இருந்தா போதாது. இப்ப நாம வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய வேண்டிய நேரம். முதல்ல அந்த 3rd யூனிட்டை ரன் பண்ண பார்க்கணும். அந்த இடம் பத்தின வழக்கு முடிஞ்சா நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதை சரி பண்ணினாதான் நாம அடுத்த யூனிட் ஆரம்பிக்கிறது பத்தி யோசிக்க முடியும். இப்ப நம்மை நாமே நிரூபிச்சுக்க வேண்டிய காலகட்டம் இல்லையா? மெல்ல சொன்ன பிரணவின் பேச்சும் அக்கறையும் நிறையவே பிடித்திருந்தது. நாற்காலியில் தன்னை சரியாக பொருத்தி கொண்டாள். அவன் மீது படிந்திருந்த பார்வை மெல்ல மெல்ல உறவு வட்டத்தை தாண்டி உரிமை வட்டத்திற்குள் உருளத் தொடங்கி இருந்தது. மேற்கொண்டும் அவன் ஏதேதோ பேசிக்கொண்டிருக்க அவளோ அவளை ஆட்கொண்ட அன்பிலே அப்படியே நின்றாள். காலைக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட முன்பகல் வேளை. வீட்டில் இருந்து வந்த அழைப்பில் அறக்க பறக்க வீட்டுக்கு ஓடினான் பிரணவ். அப்பா கோயமுத்தூர் சென்றிருந்தார். அங்கே இன்னும் சில வேலைகள் மிச்சம் இருப்பதால் சாத்விகாவும் வீட்டில் இல்லை. அவளுடைய தோழியின் திருமணத்திற்காக கேரளா வரைக்கும் சென்றிருந்தாள். இன்னும் சென்னை அவ்வளவு பரிச்சயமாக இருக்கவில்லை. ஃபினிக்ஸில் நின்றபோது வீட்டில் இருந்து அழைப்பு வர வேகமாக எடுத்து பார்த்தான். அம்மாதான். இன்னும் அரை மணி நேரத்தில் வீட்டில் இருப்பேம்மா, நான் இன்னும் சாப்பிடலை, வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்பளம் வறுத்து ஹாட்பேக்கில் வச்சிடுங்க. இடைவெளி தராமல் குறிப்பு கொடுக்க மரமுனை லேசாய் மூச்சு வாங்கியது தெரிய உஷாரானான். அம்மா என்னாச்சுமா? தெரியல பிரணவ், லேசா இறைக்கிற மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமா வர்றியா? வீட்டில் யாரும் இல்லை. இந்த வார்த்தைகள் முடிப்பதற்குள் வண்டி 2 கிலோமீட்டர் தாண்டி இருந்தது. விடுமுறை நாளில் அரவம் குறைத்த சவரம் செய்த மளமளப்பான சாலைகள் பற்றிய பரபரப்போடு அவன் பறந்து வந்து சேர பால்கனி கதவுகளை விசாலமாய் திறந்து வைத்து கொண்டு ராணி இயற்கை காற்றுக்கு ஏங்கியபடி நிற்க வண்டியை நிறுத்தியும் நிறுத்தாமலும் மேலே ஓடினான். முகமெல்லாம் வேர்த்திருந்தது. உள்ளிருப்பில் ஏதோ ஒன்று அவஸ்தை செய்வது போல் இருந்தது. முகபாவனை. அம்மாவை அழைத்து கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு வந்து சேர்வதற்குள் ராணியின் உடலெல்லாம் தொப்பலாக மாறி இருந்தது. எமர்ஜென்சிக்கு அனுப்பிவிட்டு கவலை விரவ காரிடரில் அமர்ந்திருந்தான். ஞாயிறு என்பதால் பணியாளர்கள் கூட அளவில் மட்டாய்த்தான் இருந்தார்கள். குயில்கள் கூட அரை நாள் விடுப்பில் இருந்ததால் காக்கிகள் வரட் வரட் என கத்தி குயில் வேஷம் போட்டு கொண்டிருந்தன. ஹலோ, இங்க எப்படி நீங்க? அதிகம் பரிச்சயமில்லாத குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவன் கண்கள் வியப்பில் காற்று நிரப்பி ஹைட்ரஜன் பலூன் போல் சடுதியில் வீங்கி போக அனிச்சையாய் எழுந்து கொண்டான். நீங்க? நான் டாக்டர் மீரா, சாத்வியோட ஃப்ரெண்ட். ஞாபகம் இல்லையா? ஏன் இல்லாம நல்லா இருக்கு. நீங்க இங்கே தான் ஒர்க் பண்றீங்களான்னு கேட்க வந்த. எஸ், அஃப்கோர்ஸ், இது எங்க டாடியுடைய ஹாஸ்பிட்டல் தான். சொல்லுங்க, நீங்க ஏன் இங்க? கையில் இருந்த வெள்ளுடையை அழகாய் கை மாற்றிக்கொண்டாள். இத்தனை பெரிய மருத்துவமனையின் சொந்தக்காரி என்று அறிந்த போது அவளிடம் பேச மெல்லிய தயக்கம் வந்து தாழ் போட்டு கொண்டது. திடீர்னு அம்மாவுக்கு முடியல, கொஞ்சம் ஹார்ட் பெயின் மாதிரி. அவன் ஆரம்பிப்பதற்குள் அவளுடைய கண்கள் மருத்துவராய் பரபரப்பு கூட்ட தன்னுடைய அலைபேசியை எடுத்து ஒற்றை இலக்கத்தை அழுத்தி நொடியில் தகவல்களை வாங்கி கொண்டு அவனை பின்தொடர பணித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்குள் தன்னை புகுத்தி கொண்டாள். முன்னை விட குழப்பமும் பயமும் கொண்டவனாக பிரணவ் காத்திருக்க ஆரம்பித்திருந்தான். கை உரையை கழட்டி சானிடைசர் செய்து கொண்டு வெளியில் வந்த மீராவின் முகத்தில் திருப்தி படர்ந்து கிடந்தது. மாஸ்க் அணிந்ததால் கன்னத்தில் தொடங்கி காது மடல் முடிவு வரைக்கும் ஒரு செவ்வரி கோடு இருந்தது. அவளுடைய நிறத்திற்கு அந்த கோடுமே பார்க்க அழகாய்த்தான் இருந்தது. பயப்பட எதுவும் இல்லை. எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு இருக்காங்க. டேப்லெட்ஸ் தர சொல்கிறேன். வி வில் பி ரெக்கவர் சூன். அவள் சொல்லிக்கொண்டே போக அவள் முகத்தை அவநம்பிக்கையாய் பார்த்தவனை செல்லமாய் முறைத்தாள். நான் கேஸ்ட்ராலஜிஸ்ட் தான். அப்படின்னா என்னென்னு தெரியும் தானே? அவள் குறும்பாய் கேட்க, உங்களவுக்கு தெரியாட்டியும் ஓரளவுக்கு தெரியும் மேடம் என்று அவனும் பவியமாய் சொல்ல காரிடரில் இளமையான சிரிப்பொலி குலுங்கியது. அடுத்த அரை மணி நேரத்தில் ராணி இயல்பாகி வர பக்கத்தில் வந்து அன்பாய் சொன்னாள். ஆன்டி, உடம்புல ஊசி குத்த இடம் இல்லை. அத்தனையும் காத்தா இருக்கு. மை காட், இனிமே நீங்க கிழங்கு வகைகளை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அடிக்கடி செக்கப்புக்கு வந்து போங்க. கொஞ்சம் நார்மல் ஆனதும் மறுபடியும் ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம். அன்பாய் சொல்லி அனுப்பி வைத்தாள். வரும் வாரங்களில் பிரணவே அம்மாவை அழைத்து வந்தான். அம்மாவிடம் காட்டிய அன்பும் அக்கறையும் அவர்களுக்குள் நிலவிய அந்யோன்யமும் மீராவுக்கு நிறையவே பிடித்திருந்தது. ரசிக்கும்படி பேசினான். கண்ணியமான பார்வை முகத்திலேயே இருந்தது. ஏனோ அவனை பிடித்திருந்தது. இளம் மருத்துவராய் எத்தனையோ பேர்களை கடந்து வந்திருக்கிறாள் தான். ஆனால் இவன் ஏனோ கடந்து போகாமல் உள்ளேயே தங்கிக் கொண்டு இரவில் வந்து இம்சிக்கிறான். காதல் என்ற ரசனையான பூச்செடி அவளுடைய வாழ்க்கையிலும் பூத்துத்தான் விட்டது.
முகப்பில் நின்று முறுவலிக்கும் ஆஸ்திரேலியன் குரோட்டன்ஸை போல சிலத்து கொண்டு அழகாயிருந்தது அந்த உணர்வு. அடிக்கடி ராணியோடு சிகிச்சைக்கு வர மீராவோ நோயில் விழுந்து போனாள். ஆனால் அது போன்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் இயல்பாகத்தான் பழகி கொண்டிருந்தான் பிரணவ். அந்த நிகழ்வுதான் அவளை இன்னும் இன்னும் ஈர்ப்பாக்கிற்று என்று அவள் உணராமல் போனாள். ராணியின் உடல்நிலை தேர அவர்கள் மருத்துவமனை வருவது குறைந்து போக இந்த காணல் நீர் காணாமல் போய்விடும் என்றெண்ணி அவள் காத்திருக்க அந்த நினைவோ மீராவை காட்டாற்று வெள்ளமாக விழுங்கிக் கொண்டிருந்தது. சோழிங்கநல்லூரில் ஃபேக்டரி வைக்க ஒரு இடம் வந்திருப்பதாக சொல்ல அதை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் சாத்விகா. வண்டி இடையில் முரண்டு பிடிக்க அதை இளைப்பார விட்டுவிட்டு டிரைவர் மெக்கானிக்கை அழைக்க நகர்ந்து போனான். காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தாள். பிளேயரை ஆன் செய்து பாடல்களை ரசித்தாள். நெடுஞ்சாலையில் வீறிட்டு பறந்த வாகனங்களை உள்ளிருந்தே வேடிக்கை பார்த்தாள். நடமாட்டத்தை விட வாகன ஓட்டமே அதிகமாக இருந்தது. மணிக்கட்டை திருப்பி மணி பார்த்தாள். 5. இருட்டு. பயணத்தில் இருக்கிறேன் என்று அறிவிக்கும் வண்ணம் மெல்ல சாம்பல் நிறம் படிய தொடங்கி இருந்தது வானத்தில். டிரைவர் சென்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. அவனுடைய எண்ணிற்கு அழைக்க சிக்னல் இல்லை என்ற தகவல் சிக்கலை தந்தது. மிச்ச பொழுதை எண்ணி ஒரு அச்சம் விரவ பிரணவை அழைக்கலாமா என்று அமர்ந்திருக்க ஜன்னல் கண்ணாடி தட்டப்பட அச்சமாய் திரும்பி பார்த்தவள் கண்களில் கலவரம் எட்டி பார்த்தது. என்னாச்சு? ஏன் இங்கே வண்டி நிற்குது என்று கேட்டபடி கதவை தட்ட வேறு வழி இல்லாமல் கதவு திறந்தாள். ஜீவன் பைக்கில் ஒரு காலம் தரையில் ஒரு காலமாக நின்றான். பதில் சொல்லலாமா என்று யோசித்த வேளையில் அந்த அத்துவானத்தில் அறிமுகமான முகமாயிருந்தான். சரி, தவறு என்பதை கடந்து மனம் இயல்பாய் அறிமுகத்தை விரும்பியது. வெளியில் வந்தாள். விஷயத்தை சொன்னபோது புருவம் சுருக்கினான். பக்கத்தில் எங்கேயும் கேரேஜ் இல்லையே, உங்கள் டிரைவர் எப்படி உடனே திரும்பி வர முடியும்? இருட்டுனா வீட்டுக்கு திரும்புறது கஷ்டம். கொஞ்சம் அவுட்டரில் போகும்போது வண்டியோட கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். இது என்னுடைய சின்ன ஒப்பீனியன் என்றவன் ஒத்துழைக்காத தன்னுடைய மொபைலை எடுத்துக்கொண்டு முன்னும் பின்னுமாய் சிக்னலை நோக்கி நகர்ந்து எப்படியோ யாருக்கோ தகவலை சேர்த்து விட அவன் என்ன செய்கிறான் என்று நகம் கடித்து கொண்டே பார்த்து கொண்டே நின்றாள். 15 நிமிஷத்தில் ஓலோ வர சின்ன நிம்மதி பிறந்தது சாத்விகாவுக்கு. இதில் நீங்கள் கிளம்பி போங்க, இது நம்ம தம்பி தான், ஒன்றும் பயமில்லை. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். உங்கள் டிரைவர் வந்ததும் நீங்கள் கிளம்பி போன செய்தியை சொல்லிட்டு நான் கிளம்புறேன் என்றான். தயக்கமாய் நின்றாள். அலுப்பாய் பார்த்தான். வழக்கு வேற, வாழ்க்கை வேற மேடம். ரெண்டுக்கும் நடுவில் நின்றுட்டு குழம்பி போகாதீங்க. இந்த நிமிஷம் உங்களை வழக்கில் ஜெயிக்க நான் சதி செய்கிறதா யோசிக்காதீங்க. அதை விட அபத்தமாக இந்த பக்கம் என் கார் பிரேக் டவுன் ஆகும்னு தெரிஞ்சு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்காதீங்க. இந்த இடத்துல தனியாக விட்டுட்டு போக கஷ்டமாக இருந்தது. அதான் நீங்கள் பார்த்த அத்தனை ஆக்ஷன் மூவி வில்லனோட முகங்களை என் முகத்தில் பொருத்தி பார்க்காதீங்க ப்ளீஸ். அவன் இதழ் மடக்கி சிரிப்பை கடித்து கொண்டு சொல்ல சாத்விகாவின் முகத்தில் கர்ப்பம் தரிக்காமல் மென்னகை புரிந்தது. நான் எதுவுமே சொல்லலை. அதுக்குள்ள 100 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. தோள்களை குலுக்கி கொண்டு சிரித்தாள். வழக்கு நடுவில் இருக்கங்கிறதுக்காக வழக்கு சம்பந்தமாகவே பேசணுமா? அவனும் காற்றை விட கனம் குறைந்த வார்த்தைகளை பேசினான். சிரித்து கொண்டே கேபில் ஏறிக்கொள்ள குனிந்து டிரைவரிடம் சொன்னான். ராஜா, மேடமை அவங்க சொல்கிற இடத்துல இறக்கி விட்டுரு. மறந்தும் கூட வாடகை வாங்கிடாத. இதெல்லாம் உதவி, தொழில் கிடையாது. அவன் சொல்ல அந்த ராஜா வேகமாய் தலையசைத்து கொண்டான். பகை மறந்த முகத்தோடு இருவரும் முறுவலித்து தலையசைத்து கொள்ள கார் நெடுஞ்சாலையில் யாத்திரைக்கு கிளம்பியது. சீட்டில் தன்னை சரியாக பொருத்தி கொண்டாள். அங்கே ஆரம்பித்த மென்னகை இன்னும் சின்னகையாக அவள் நாடியிலேயே நாடி நின்றது. அவர் உங்க சொந்த அண்ணனா என்றாள் டிரைவரிடம். அவன் முன்னே சிரிக்க அதை கண்ணாடி பின்னாடி காட்டியது. சொந்த இல்லாத எல்லாருக்கும் அவர் அண்ணன்தான் என்றான் பூடகமாய். அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல் பார்வையை வெளியில் விசிறி அடித்தாள். மனம் ஏனோ முதல் முறையாய் ஜீவன் மீதான பார்வைக்கு நல்ல பொருள் சொல்லி கொண்டிருந்தது. டென்னிஸ் கோர்ட்டில் இருந்து திரும்பி வரும்போது இரத்த காயத்துடன் திரும்பி வந்த சாத்விகாவை பார்த்து பதறிப்போனார் ராணி. என்னாச்சுமா? ஏண்டா கூட எதுக்கு போன? பால் பொறுக்கி போடவா? அம்மா அதட்டி கேட்க வலியை மறந்து சாத்விகா இடி இடி என சிரித்தாள். நல்லா கேளுங்க ஆன்டி, இவன் அதுக்குத்தான் லாயக்கு என்றவனை வலிக்கு தலையில் கொட்டினான். இப்படி சொன்னதால தான் உன்னை கீழேயே தள்ளி விட்ட. அடப்பாவி, நீயே அவளை தள்ளி விட்ட. உனக்கு என்னடா திமிரு? அம்மா, இந்த லூஸுக்கு ஒன்றுமே தெரியல. நான் காலேஜ் டென்னிஸ் சாம்பியன். இவளுக்கு சர்வீஸே போட தெரியலம்மா. பெரிய விம்பிள்டனில் ஜெயிச்சிட்டாரு. உங்கள் காலேஜில் மொத்தமே 30 பேர் படிச்சிருப்பாங்க. இதில் இவர் சாம்பியன் என்றவளை பொருட்படுத்தாமல் உள்ளே சென்று ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து கொண்டு வந்து
டிஞ்சர் எடுத்து பஞ்சில் முக்கி துடைத்து அவளை அலற விட்டான். ஜோக்ஸ் அப்பார்ட் சாத்வி, விளையாட்டோ வாழ்க்கையோ கொஞ்சம் வேகம் குறைவா முடிவெடுக்கணும் நீ. இது என்னுடைய அட்வைஸ் இல்ல, ஆர்டர். கோபமும் வேகமும் நிச்சயம் ஆபத்துல கொண்டு போய் தான் நிறுத்தும். காயத்திற்கு மருந்திட்டு கொண்டே மென்மையாக சொல்ல சட்டென்று சாத்வி தேம்பி அழ ஆரம்பித்தாள். என்னாச்சு சாத்விகா, ரொம்ப வலிக்குதா? ராணியும் பிரணவும் மாறி மாறி பதற, நாளிதழில் மூழ்கி கிடந்த சபாபதியும் கொஞ்சம் பயந்து போய் எழுந்து கொள்ள அவசரமாய் கண்களை துடைத்து கொண்டாள். ஐம் சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. பிரணவோட கேரிங், கண்டிப்பு, அக்கறை, அன்பு, இதிலெல்லாம் ஏதோ இடத்துல அப்பாவோட சாயல் இருக்கு. அடிக்கடி அவரை ஞாபகப்படுத்திடுற முட்டாள். செல்லமாய் அவனின் தலையில் தட்டிவிட்டு கைகளை தரையில் ஊன்றி எழுந்து கொண்டாள். இருவரும் அவரவர் அறைக்குள் செல்ல ராணியின் முகத்தை பார்த்து அகத்தை படம் பிடிக்க சபாபதி தூண்டில் போட அவர் வேகமாய் அறைக்குள் சென்று பதுங்கிக் கொண்டார். மீராவின் எண்ணில் இருந்து வந்த அழைப்பை பார்த்ததும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது பிரணவிற்கு. அம்மாவின் உடல்நிலை குறித்து அறிய எண்களை அன்று பரிமாறிக்கொண்ட ஞாபகம். கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல் ஆகிறது மருத்துவமனைக்கு சென்று. எந்த தொந்தரவும் இல்லை என்பதால் அவர்களும் அமைதியாக இருந்துவிட, இன்றைக்கு வந்த அழைப்பில் கொஞ்சம் குழம்ப முரணாய் அலைபேசியை பார்த்தவன் சிந்தனையை ஒதுக்கி போட்டுவிட்டு இணைப்பில் வந்தான். குட் மார்னிங் டாக்டர் என்றான். நான் மீரா. ஓகே டாக்டர் மீரா, அவன் குறும்பாய் சொல்ல மறுமுனை சிரித்தது. சொல்லுங்க மீரா, என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அது ஆன்டி எப்படி இருக்காங்க என்ற அசடு வழிய சிரிக்க, பிரணவ் சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாய் சிரிக்க தான் உளறி கொட்டியது மீராவுக்கு புரிந்தது. என்ன சிரிப்பு? ஐயோ டாக்டர் மீரா, நீங்கள் கேட்குறது பார்க்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ் மாதிரி தெரியுது. நல்லா இருக்காங்க. ஒரு மாஸ்டர் செக்கப்புக்கு போயிட்டு வந்துவிடலாம் வாங்கம்மான்னு சொன்னால் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீக் எப்படியும் கூட்டிகிட்டு வர பார்க்குறேன் என்றான் மென்மையாக. கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். பார்க் ஷெர்டனில் டேபிள் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் தரேன். அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை அணைத்து விட்டாள். குழப்பம் இப்போது அவனுக்கு வந்திருந்தது. எதற்காக என்ற யோசனையும், அம்மாவின் உடல் நிலைக்கு எதுவும் கோளாறோ என்ற அரத பழசான பாணியில் சந்தேகமும் வந்து மாலை வரைக்குமே அவன் வேலையை கெடுத்தது. மாலை மங்கிய நேரம் மீரா புத்துணர்வாய் வந்து நின்றாள். நிஜத்தை சொன்னாள். எந்த அலங்காரமும் இல்லாமல் இயல்பாய் இருந்ததுதான் அவளுடைய மெருகுக்கு காரணமே. புன்னகை மட்டும்தான் தங்கமாய் இருந்தது. மற்றது அத்தனையும் பளபளக்காத மெட்டல் ஆபரணங்கள், பார்வைக்கு சவால் விடும் நுண்ணிய நரம்பு போன்ற ஒற்றை சங்கிலி, உறுத்தாத ஒரு சின்ன ஸ்டட், அவ்வளவுதான். சந்தன வண்ணத்தில் குர்த்தி அணிந்திருந்தாள். பனீர் கட்லெட்டும் ஐஸ்கிரீமும் அவளே ஆர்டர் செய்தாள். அந்த சலனமில்லாத நடவடிக்கைகள் பிரணவிற்கு பரபரப்பை இரட்டிப்பாக்கியது. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிரணவ். அது எவ்வளவுன்னு சொல்ல தெரியல. ஏனோ நீங்கள் லைஃபுக்கு பெஸ்ட் பார்ட்னராக இருப்பீங்கன்னு தோணுது. மெல்ல நேருக்கு நேராய் முகம் பார்த்து சொல்ல ஒரு நிமிடம் அவனுடைய இதயம் நின்று துடித்தது. அவன் இதை துளி கூட எதிர்பார்க்கவில்லை. இயல்பாய் பேசி பழகிய மீராவிற்குள் எது காதலை வளர்த்தது என்று அறியாமல் அமர்ந்திருக்க, அவனுடைய குழப்பத்தால் துளியும் கவலை அற்றவளாக மீரா புன்முறுவல் மாறாமல் சொன்னாள். யூ டேக் யுவர் ஓன் டைம். நான் என் விருப்பத்தை சொல்லி இருக்கேன். இதுவே உங்கள் விருப்பமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் காதலை கற்பனையோட முடிச்சு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற வயசும் நமக்கில்லை. நாம் 2 பேருமே பக்குவமான வயசில் தான் இருக்கோம். முடிவெடுக்கிற தெளிவும் அறிவும் இருக்கும்னு நம்புற நிறைய மனிதர்கள் வாழ்க்கையில் கடந்து போயிருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் நின்று இம்சை பண்ணுறீங்க என்றவள் தன்னுடைய கூந்தலை தானே கலைத்து கொண்டு சிரித்தாள். மீரா, நீங்கள் டாக்டர் என்றான் தயக்கமாக. ஏன் அதுக்கு என்ன இப்போ? டாக்டர்களுக்கு எல்லாம் காதல் வரவே கூடாதுன்னு காதல் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கா என்ன? அட, நிறைய ஜோக் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. நான் கேட்க வந்தது அது இல்லை மீரா. உங்களுக்கு என்னை விட பெட்டர் சான்ஸ் கிடைக்கலாம், அதுதான். எழுந்து கொண்டாள். மணிக்கட்டை முறுக்கி மணி பார்த்து கொண்டாள். அந்த சமிக்ஞைகள் அவனுடைய கூற்றில் அவளுக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பால் காட்டியது. விருப்பத்தை சொல்லிட்டேன் பிரணவ். மனிதர்கள் சேர்ந்து வாழறதுக்கு அவர்கள் இணக்கமான மனிதர்களாக இருந்தால் போதும். டாக்டரும் தான் சேரணும்னு எந்த நியதியும் இல்லை. நீங்கள் படித்த பண்பான மனிதர்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்தான். வளர்க்காமல் எழுந்து போய்விட்டாள். அவனுடைய மனக்குளத்தில் விழுந்த கல் வட்டம் வட்டமாய் அதிர்வுகளை பெரிதாக்கி கொண்டிருந்தது. அழகாய் இருந்தாள். அன்பும் பண்பும் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. இதற்கு மேல் காதல் வர காரணம் தேடுவது அபத்தமாய் தோன்றியது. சும்மா இருந்தவனை குழப்பி விட்டுவிட்டு போய்விட்டாளே.
என்ற சிகை கலைத்து தானே சிரித்து கொண்டான். அப்பா அம்மா திருமண நாள் இன்று. காலையிலேயே கோயிலுக்கு வந்து அவர்கள் பேரில் அர்ச்சனையை முடித்துவிட்டு அமைதியாக எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சாத்விகா. சென்ற ஆண்டு இதே நாளில் அவர்களோடு இதே கோயிலுக்கு வந்து மனம் கனிய நின்றது நினைப்பில் எட்டி பார்த்தது. வீட்டில் இந்த விஷயத்தை சொல்லவில்லை. அந்த திருமணத்தை எதிர்த்து நின்றவர்கள் அவர்கள். வீணாய் இந்த நாள் அவர்களுள் சஞ்சலத்தையும் கவலையையும் ஒரு சேர உண்டாக்கும் என்பதால் மென்மையாய் அத்தனையையும் அமைதியாக தன்னுள் புதைத்து கொண்டாள். இந்த நாளை இனி கொண்டாட முடியாது, அனுஷ்டிக்கத்தான் முடியும். ஓவென அழ வேண்டும் போல் தோன்றியது. ராணியும் சபாபதியும் அவளிடத்தில் மாறாத அன்பு காட்டுகிறார்கள்தான். ஆனால் உற்றவர்கள் எல்லாம் நிச்சயம் பெற்றவர்களாக முடியாது. சாத்வி என்ற ஒற்றை அழைப்பிற்கே இந்த உலகத்தின் அத்தனை ஈடில்லா விஷயங்களும் உள்ளிழுத்து கொள்ளும். வழக்கமாய் அன்னதானம், கோயிலில் சிறப்பு பூஜை, முதியோர் காப்பகத்தில் வஸ்திர தானம் என்ற களை கட்டும். இன்று நாளே களை இழந்து கிடந்தது. அதுவும் சென்ற வருடம் இத்தனையும் முடித்து கொண்டு தங்களுடைய 25வது திருமண நாளை கொண்டாடத்தான் அவர்கள் சிங்கப்பூர் கிளம்பி அங்கே விபத்துக்குள்ளானதே. அப்படி பார்த்தால் இந்த நாள்தான் தேதிப்படி அவர்களுடைய நினைவு நாள். தூணில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். வீட்டில் தூங்க இடமில்லைன்னா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்க சாத்விகா? குரல் கேட்டு வெடித்தவள் முகம் சிவந்து போனது. பட்டு வேஷ்டி சட்டையில் புன்னகை முகமாய் பிரணவ் நிற்க கொஞ்சம் குழப்பமாய் அவன் முகத்தை பார்த்தாள். புரியுது, அதென்ன கேள்வியே கேட்காம பார்வையிலேயே மனுஷங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா என்று இழுத்தவன் கொஞ்சம் விலகி நின்ற இடத்தை சுற்றி காட்ட அங்கே பேக் செய்யப்பட்டிருந்த உணவு வகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்க யோசிக்க நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்காத சாத்விகாவுக்கு கண்களில் நீர் கோர்த்தது. பிரணவ், என்னது இதெல்லாம்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் கண்களை தாழ்த்தி கொண்டு கண்ணீரை அவனுக்கு காட்டாமல். ஞாபகம் இருக்கு சாத்விகா, நீ ஒரு முறை பேசும்போது சொன்ன அப்பா அம்மா கல்யாண நாளை சிங்கப்பூர்ல செலிப்ரேஷன் செய்ய போய்தான் அந்த விபத்து நடந்ததுன்னு. ஹாலில் மாட்டி இருக்கிற ஃபோட்டோவில் அவங்க இறந்த நாள் போட்டு இருந்தது. நான் யூகிச்சது சரிதான். நீ இப்போ இருக்கிற மனநிலையில் உன்னால் இந்த நாளை கொண்டாட முடியாதுன்னு. ஆனால் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கு அடையாளமே இந்த நாள் தானே. அவங்க இல்லாமல் போனதால் இந்த நாளுக்கு அடையாளம் இல்லாமல் போயிடுமா? இங்கே மட்டுமில்லை, முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் உன்னுடைய சார்பாக அனுப்பி வச்சாச்சு. திருவண்ணாமலையில் அவங்களுக்கு மோட்ச பூஜை செய்ய சொல்லியாச்சு. 4 கோயில் அன்னதானம் செய்ய ஏற்பாடும் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவு அவங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்திருக்க. சொன்னவனை இமைகள் நனைய பார்த்தாள். இதை விட அவங்க ஆன்மா சந்தோஷப்பட அவங்க பொண்ணா நீ ஒன்று செய்தா போதும், அழக்கூடாது. சந்தோஷமா இருன்னு சொல்ல மாட்டேன், அது அவ்வளவு சீக்கிரம் உனக்கு முடியாது. ஆனால் தைரியமாக இருக்கணும். அதுதான் அவங்க ஆன்மாவை நிம்மதியாக வைக்கும் சாத்விகா, அன்பொழுக சொன்னான். அந்த நிமிஷம் அவளுடைய மனசில் இமயத்தை விட உயரமாய் நின்றான். அவனை பிடிக்கும் என்பதை தாண்டி வேறொன்றாக அவன் அவளுள் கடந்து போக தொடங்கி இருந்தான். தன் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் முன்னே சொடுக்கு போட அவன் சிரித்து கொண்டு தலை குலுக்கினாள். என்ன யோசனை என்றான் சிரிப்பாடிக்கொண்டே. நத்திங். அநியாயத்துக்கு எங்கள் அத்தை உங்களை நல்லவனா வளர்த்து வச்சிருக்காங்களே, அதுதான் யோசனை. இல்லை உங்களை பெத்தாங்களா, இல்லை ஆர்டர் ஏதாவது தந்து செஞ்சாங்களான்னு வாய் பொத்தி சிரிக்க அவளை செல்லமாய் முறைத்தான். ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு மாமா பொண்ணை கொஞ்சம் குஷிப்படுத்தலாம்னு வந்த என்ன சொல்லணும், அவன் அப்பாவியாய் சொல்ல சில சிலுவென வீசிய காற்று மனதின் புழுக்கத்தை குறைத்து இணக்கத்தை விளைவித்தது. இருவரும் மன நிறைவாக சிரித்து கொண்டார்கள். ஏன் பிரணவ், வீட்டில் ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் இது தெரியுமா என்று கேட்டாள் தயக்கமாக. அவன் தோள்களை குலுக்கி கொண்டு மென்மையாக சிரித்தான். தெரியாது, சொல்லலை. ஏன்னா அவங்களுக்குள்ள பல விதமான குற்ற உணர்வை அது தரும். அவங்க கல்யாணத்துக்கு தந்த எதிர்ப்பில் இருந்து கடைசி வரைக்கும் அவங்க முகத்தை பார்க்க கூட முடியாத குற்ற உணர்வு வரைக்கும் எத்தனையோ விதமான கவலைகள் அவங்க மனசை அரிக்கும். அவங்க மரணத்தை தொலைவில் இருந்து கேள்விப்பட்ட பிறகே என் அப்பா பட்ட மன கஷ்டத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தவன். அதனால் இதெல்லாம் ஐயாவோட ஏற்பாடு மட்டும்தான். காலரை தூக்கி விட்டு கொண்டான். அவள் மனசில் பெரும் உயரத்துக்கு சென்று கொண்டிருந்தான். நிஜத்தில் அப்பா அம்மா இருந்த காலத்திலேயே இவளுடைய திருமணம் குறித்து பேச்சு தொடங்கி இருந்தது. அப்பா கொண்டு வந்து நிறுத்திய ஓரிரு பெரிய வரன்களும் மனசை ஈர்க்கவே இல்லை. பணமும் சிவந்த நிறமும் கல்யாணத்துக்கான முதலீடு இல்லை என்று மனசு அடித்து சொன்னது. திருமணம் என்பது ஈர்ப்பில் தொடங்கி இருமாப்பாய் தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவரை வார்த்து காலம் முழுக்க மாலையாய் கோர்த்து கிடக்கும் நிகழ்வு என்று அவள் நம்பினாள்.
அவர்கள் மறைவுக்கு பிறகு அவள் திருமணத்தை சிந்திக்கவே பயந்தாள். பிரணவ் இங்கே வந்த பிறகும் அவனை உரிமை கண்களால் அவள் பார்த்ததில்லை. ஆனால் இப்போதெல்லாம் ஏதோ இனம் புரியாத ஈர்ப்பு. காந்தத்தை கண்டு சதிராட்டம் போடும் இரும்பு துகள்களைப் போல அவனுடைய அருகாமையில் துள்ளாட்டம் போட்டு கொண்டிருந்தது மனசு. இருவரும் அங்கிருந்து பேசிக்கொண்டே நடந்தார்கள். காரை டிரைவரை எடுத்து போக சொல்லிவிட்டு பிரணவோடு பைக்கில் சென்றாள். அது புது அனுபவமாகவும் சிலிர்ப்பாகவும் இருந்தது. இன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் தரேன், என்ன சொல்ற சாத்வி? அவன் கேட்க இசைவாய் தலையசைத்தாள். உயர்தர ஹோட்டல் முன்னே வண்டியை நிறுத்திவிட்டு பார்க் செய்ய நகர உள்ளே இருந்து வந்த ஜீவன் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். அவனை பார்த்த நொடி அவனுக்கும் தனக்கும் நடுவில் இருக்கும் பகை மறந்து அன்று அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் செய்த உதவி மட்டும்தான் நினைவில் வந்தது. முகத்தில் துளி கூட இறுக்கம் இல்லாத இணக்கம் தவழ அவனை பார்த்து சிரிப்பாய் மலர்ந்தாள். எப்படி இருக்கீங்க என்றாள் இயல்பாக. நல்லா இருக்கேன், என் நண்பரோட வந்த என்றவன் பார்வை பிரணவை தொட்டபோது கனிவை கைவிட்டிருந்தது. இது என் கசின், நீங்க பார்த்துருக்கீங்க தானே என்றாள். இறுக்கமாய் தலையசைத்தவனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. அவர்களை நெருக்கமாய் பார்த்ததும் தனக்கு ஏன் இத்தனை கோபம் வருகிறதென்று. நாளைக்கு ஹியரிங் இருக்கு, ஞாபகம் இருக்கில்லையா? இந்த முறை கண்டிப்பா வாங்க, வாய்தான் வாங்காதீங்க. எனக்கு உங்க குற்றச்சாட்டை சுமக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வெடுக்கென சொல்லிவிட்டு பைக்கை நோக்கி நகர சாத்விகா எதையும் புரிந்து கொள்ளும் திராணியற்று நின்றாள். அன்றைய இரவின் நிழல் கூட கவிதையைப் போல தரையில் நெளிந்து கிடப்பது போல் தோன்றியது. இரவை இத்தனை காலம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள். இன்றுதான் முதன்முறையாக ரசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். யோசித்து யோசித்து பார்த்தபோது மனம் மீண்டும் துவக்க புள்ளியிலேயே வந்து நின்றது. அன்பிற்கும் காதலுக்கும் இடைப்பட்ட காத தூரத்தை கடக்க முடியாத நிதர்சனத்தை உணர்ந்தாள். பிரணவை நிரம்பவே பிடித்திருந்தது. அவனுடைய அன்பும் அணுகுமுறையும் அக்கறையும் அப்பாவை நினைவுபடுத்தியது. ஆண்களுக்கு மட்டும் அம்மாவை போல அன்பான பெண் மீது லைப் என்பதில்லை. பல பெண்களுக்கும் தந்தையின் சாயலை, அன்பை, அக்கறையை பேசும் ஆண்கள் மீது தனி லைப்பு இருக்கிறது. இன்னும் தூக்கம் வரலையா? மொபைலுடன் எதிரில் வந்தமர்ந்த பிரணவை பார்த்த கணம் யோசித்ததும் வந்து நிற்கிறானே என்ற ஆச்சரிய பூ பூத்தது கண்களில். தூக்கம் வரல பிரணவ், கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அடேங்கப்பா, இந்த குழப்பம் கவலை எல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு தானே மேடம், உங்களுக்கு என்ன என்று கேலி செய்தான். அவள் முறைக்கவும் கைகளை உயர்த்தி சரண்டர் ஆவது போல தன்னை ஒப்படைத்தவன் மெல்ல பின்னந்தலையை தடவி கொண்டு சொன்னான். நிஜத்துல எனக்கும் குழப்பம்தான் சாத்விகா. என்னாலையும் ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியல. இவ்வளவு வாய் பேசுகிற பிரணவுக்கு என்ன தடுமாற்றமா முடிவெடுக்கிறதுல? அது ஒரு பொண்ணை பற்றின மேட்டர் என்றதும் அவள் இதயம் படபடத்து கொண்டது. ஒருவேளை அந்த பெண்ணை பற்றிய மேட்டர் தன்னை பற்றிய மேட்டரோ என்ற சஞ்சலம் அரசுக்குள் வந்தாலும் அதை மறந்தும் முகத்தில் காட்டிவிடாமல் முறுவலித்து கொண்டே அமர்ந்திருந்தாள். பிரணவ், எதுவும் தப்பு பண்றியா என்றாள் விரல் நீட்டி செல்லமாய் அவனை கடிந்து கொண்டு. இல்லை, தப்பில்லை, ஆனால் சரியின்னும் இல்லை. நாளைக்கு சண்டே தானே, என் கூட கொஞ்சம் அவுட்டிங் வாயேன், உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றான் சின்ன தவிப்போடு. அவளுடைய இதயம் மத்தளம் அடித்து கொண்டிருக்க மனசுக்குள் யாரோ ஷெனா இசைத்தார்கள். நான் எதுக்கு என்றாள் கால் நகத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே. நீ இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது, நீ தான் அங்கே மெயினே என்று விட்டு மர்மமாய் சிரித்து கொண்டு எழுந்து போக நிஜத்தில் அவளுடைய மனசு அந்த இரவு வானத்தில் விடி வெள்ளியை கண்டிருந்தது. தான் சொல்ல முனைந்ததை அவனே சொல்ல விழைகிறானா என்ற கேள்வி பற்றி கொண்டது. காதல் என்பது அன்பின் மரம். அது வேரிலும் ருசிக்கும், விழுதிலும் ருசிக்கும். தனக்கு இருக்கும் உணர்வுதான் அவனுக்கும் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு படுக்கைக்கு விரைந்தாள். கனவுகள் அவளை கை நீட்டி தழுவி கொண்டது. ஆனால் அத்தனையும் கனவாக மட்டுமே போகப் போகிறது என்பது அவள் அறியாதது. ரூஃப் கார்டனில் விரிந்திருந்த குடைகள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வண்ணமாய் பூத்த மரங்கள் போல் இருந்தது. அவை காற்றின் திசைக்கு கட்டுப்பட்டு தலையாட்ட அது கான்வென்ட் குழந்தைகள் தலையாட்டி ரைம்ஸ் பாடுவது போல் ரம்யமாக இருந்தது. கண்ணில் பொருத்தி இருந்த கூலிங் கிளாஸ் வழியே கருப்பாய் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் சாத்விகா. எதிரில் அமர்ந்து கொஞ்சம் அவஸ்தையாய் வழியை வெறித்து கொண்டிருந்த பிரணவை பார்க்க கொஞ்சம் சிரிப்பு வந்தது. முன் உச்சியில் விழுந்த முடிகளை கைகளால் ஒதுக்கிவிட்டு கொண்டே கேட்டாள். பிரணவ், நான் வந்து அரை மணி நேரமாச்சு. அவுட்டிங்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இவ்வளவு நேரமா கிணத்துக்குள்ள விழுந்த பூனைக்குட்டி மாதிரி தாவிட்டும் தள்ளிட்டும் உட்கார்ந்துருக்கீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இந்த வெஜ் ரோல் நம்ம வீட்டில் கிடைக்காதா என்ன? சிரித்த அவளை முறைத்து கொண்டு பதில் சொல்ல முனைவதற்குள் அவன் கண்களில் பூ பூத்தது.
அந்த அனிச்சை செயலால் திரும்பி பார்த்தவள் அங்கே மீரா வந்து கொண்டிருக்க சட்டென்ற இதயத்தில் நட்பு பூத்தது. மூளையில் அவள் எப்படி இங்கே என்ற கேள்வி எழுந்தது. ஹாய் மீரு என்றாள் முகமெல்லாம் சிரிப்பாக. 5 நிமிடம் முழுசாய் அளவளாவி அன்பாடி முடித்தார்கள். பரஸ்பரம் ஒருவரை மற்றவர் பார்த்து கொள்ள வரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முடியும் வரை இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் பிரணவ். என்ன சர்ப்ரைஸ் இன்னைக்கு? உன்னை இங்கே எதிர்பார்க்கல மீரு. ஆனால் உன்னை இங்கே எதிர்பார்த்த. இவன் சரியான பயந்தாங்குள்ளி. எதுக்கும் நீ இல்லாமல் வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள் அவனை கண்களால் அளவெடுத்து கொண்டே. அந்த ஒருமை விழிப்பு வியப்பாக இருந்தது சாத்விகாவுக்கு. அவர்களுக்குள் எப்போது இத்தனை நெருக்கம் வந்தது என்ற கேள்வியும் தன்னால் வந்து மனதில் மோதிப்போனது. சாத்வி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதான் உன்னையும் வச்சு பேசிடலாம்னு மீராவை வர சொன்ன. சாத்விகாவின் மனம் படபடத்து கொள்ள அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மீரா என்னை விரும்புகிறதா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு பொருத்தமே இல்லை. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக நல்ல குணமுள்ள பெண்ணா. ஆனால் இந்த பிடிப்புக்கு பேர் தான் காதலான்னு எனக்கு தெரியல. எந்த அலங்கார வார்த்தைகளும் இல்லாமல் சட்டென்று போட்டு உடைத்து விட்டான் பிரணவ். மீரா குறுநகை முகத்தில் மாறாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். ஆனால் சாத்விதான் நதி உடைத்த கூழாங்கற்களாய் மாறியிருந்தாள். அணிந்திருந்த கண்ணாடி கலங்கிய கண்களை காமந்து பண்ணி கொண்டது. நீயே சொல்லு சாத்வி, திருமணத்துக்கு படிப்பா இலக்கு, பிடிப்பு இல்லையா? இயல்பான பழக்கமாக தான் தொடங்குச்சு. ஆனால் இதயத்தில் ஒரு மூலையில் இவர் என் மனிதருங்கிற சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. தொழில் படிப்புன்னு எத்தனையோ மனிதர்கள் என்னை கடந்து போயிருக்காங்க. என்னவோ இவரை கடக்க முடியலை. நான் யோசிக்கலை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஏற்றத்தாழ்வையும். இன்ஃபேக்ட் இந்த லவ் எனக்கு வந்தே இருக்காங்காட்டியும் நான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 2 பேரும் ஒரே துறையில் இருந்தால் வாழ்க்கை ரொம்பவே சலிப்பு தட்டிடும். இது என்னோட ஒப்பீனியன். மீரா எப்போதும் தெளிவான பெண். அவளுடைய பார்வையும் பேச்சும் தெளிந்த நீரோடையை போல இருக்கும். ஒரு நீண்ட வாக்குவாதம் அங்கே நடந்தேறிக்கொண்டு இருந்தது. காரணங்களும் காதலும் அடுக்கடுக்காய் பரிமாறிக்கொண்டிருக்க ஒரு போலி சிரிப்போடு அங்கே அமர்ந்திருந்தாள் சாத்விகா. உயரே பறந்த அவள் கனவு பறவை இறகு விரிப்பதற்குள் இறந்து விழுந்திருந்தது. இந்த உணர்வுக்கு என்ன பெயர் என்று தெரியவில்லை. இவளை கடந்து அவனுடைய மனம் மீராவை நாடிப்போயிருக்கிறது என்றால் அவன் மனதில் எந்த சலனமும் இல்லை. இவள்தான் கவனம் தப்பி இருக்கிறாள். நீண்ட விவாதத்திற்கு பிறகு இருவருக்குள்ளும் ஒளிந்திருந்த காதல் மெல்ல கை குலுக்கிக் கொள்ள சாத்வி செத்துப்போன தன் காதலுக்கு இதயத்திலே சமாதி வைத்துவிட்டு அவர்களுக்கு முழு மனதாய் வாழ்த்துக்கள் சொன்னாள். சாத்வி, காதலுக்கு உன் தயவு தேவையில்லை. ஆனால் கல்யாணத்துக்கு உன் தயவு தேவை கண்ணம்மா. நீதான் அப்பா கிட்ட பேசணும். உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கிட்ட எப்பவும் மரியாதை இருக்கும். மீரா சொல்ல பொதுமையாய் தலையசைத்தாள். தனித்தனியாய் வந்தவர்கள் ஒன்றான பின் அவர்களுக்கு தனிமை தேவைப்பட சாத்விகா எழுந்து கொண்டாள். பிரணவ் கொஞ்சம் தர்ம சங்கடமாய் பார்த்தான். இரு சாத்விகா, நானும் வர்றேன். தனியாக எப்படி போவ? பரவாயில்ல பிரணவ், நீங்கள் பேசிட்டு வாங்க. தனிமை எனக்கு ஒன்றும் புதுசில்லை என்றவள் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அங்கிருந்து நடந்தாள். கடல் அலைகள் கால் தொட்டு முத்தமிட்டு விலக காற்றை பொருட்படுத்தாமல் வெறிச்சிட்ட மனதோடு மணலில் அமர்ந்து கிடந்தாள். வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பேரிழப்பை சந்தித்தது போல் இருந்தது. வெறுமையாக பெற்றவர்களை இழந்து பேருக்கு வந்து நின்ற சொந்தமாய் அத்தை மாமாவை பார்த்து காலப்போக்கில் பிடித்தமும் நெருக்கமுமாய் பிரணவை உணரத் தொடங்கி இழந்த அன்பை மீண்டும் பெற்றது போல் எண்ணி தன்னுடைய இயல்புக்கு திரும்பி மீண்டும் அத்தனையையும் இழந்தது போல் மனசு வெறிச்சோடி கிடந்தது. கண்ணீர் எல்லாம் வரவில்லை. ஆனால் மனசு கடலையே விழுங்கியது போல் அழுத்தத்தில் குளித்தது. கடல் கவலைகளை கரைத்து போகும் என்று நினைத்தாள். ஆனால் சூரியனை விழுங்கியும் கடல் சுடுவதற்கு பதிலாக குளிர்ந்து கொண்டுதான் இருந்தது. வீட்டுக்கு வருவதற்குள் ராணி காத்து கொண்டு வாசலில் நின்றார். சாத்வி, எங்க போனம்மா? கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, பயந்துட்ட. அத்தையின் பேச்சுக்கு புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு தலை வலிக்கிறது என்ற அவசர பொய்யை சொல்லிவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டாள். விடிய விடிய கரைந்து கரைந்து அழுதாள். காரணம் தெரியவில்லை. பெற்றவர்களின் நினைவும் அவர்களின் அருகாமையும் இப்போது வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் எல்லாவற்றையும் விட பிரணவ் தன் மீது காட்டிய நேர்மையான அன்பில் நிகழ்வாய் உணர்ந்தாள். தனக்குள் தான் இந்த தடுமாற்றமே தவிர அவனுக்குள் இல்லை என்றறிந்த போது தனக்கு மட்டும்தான் ஆறுதல் தேவை என்று அமைதியாகிவிட்டாள். காலையில் எழுந்த முதல் வேலையாக எத்திராஜை சென்று பார்த்தாள். மீராவின் அப்பா மருத்துவமனையில் அவளை பார்த்த அவர் கண்கள்
ஆச்சரியத்தில் விரிய விஷயத்தை சொல்லி முடித்தபோது அவருடைய தாடை இறுகி இருந்தது. சாத்விகா, மீராவோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சதுமே இப்படி வந்து பேசிட்டு இருக்க? பொசிஷன் இப்போ எதுக்கு அங்கிள்? இது டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். உங்ககிட்ட என்ன இல்லை? அத்தனைக்கு மீரா ஒரே பொண்ணு. அவன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை விட உலகத்தில் சிறந்தது என்ன இருக்க போகுது? வாஸ்தவம்தான். ஆனால் யோசிச்சு பாரு, இவ்வளவு அந்தஸ்தில் இருக்கிற நான் என் பொண்ணுக்கு சமமாக டாக்டரை தேடலை. அதுக்காக உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்தா இந்த உலகம் என்னை கேவலமாக பார்க்காதா? இருக்க வீடு இல்லை, பேர் சொல்லும் அளவுக்கு தரம் இல்லை. என்னம்மா இது? விட்டு கொடுக்கவும் அளவு வேண்டாமா? மீரா ஆசை முக்கியம்தான், அதை விட முக்கியம் அவளோட வாழ்க்கை. அவர் எழுந்து போக அவர் பேச்சின் நியாயத்தில் அப்படியே அமர்ந்து விட்டிருந்தாள். அத்தனையும் மாற வேண்டும், அதை இவள்தான் மாற்றியாக வேண்டும். கோர்ட் வளாகத்தில் கூட்டம் இருந்தது. தனியாக வந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து கிடந்தாள். ராம் பிரசாத் போனதில் இருந்து பிரணவ் தான் வருவான். இன்று அவனை அழைக்காமலே வந்திருந்தாள். இடையில் காணல் நீராடிய காட்சிகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு தனக்கு யாரும் இல்லை என்ற நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள தன்னை பழக்கப்படுத்தும் முனையத்தில் இருந்தாள். அவளுடைய வழக்கு எண் அழைக்கப்பட்டு உள்ளே செல்ல இரு பக்க மீதி வாதங்களும் வக்கீல்களின் திறமையால் நடந்தேற எதையும் காதில் ஏற்றிக்கொள்ளாமல் நீதி தேவதையின் நியாயத்தராசை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வழக்கு வழக்கம் போல் ஒத்தி வைக்கப்பட அலுப்பாய் வெளியில் வந்தாள். காரிடரில் எதிரில் வந்த ஜீவனிடம் எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் நகர அவன் கண்கள் கூர்மையாய் அவளை பார்த்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நியாயமே இல்லாத வழக்கை இழுக்க போறீங்க? உங்களால எனக்கு நேரம், பண விரயம். இன்னும் 5 வருஷம் முடியட்டும். எந்த பேச்சும் பேசாம நான் இடத்த கொடுத்துட்டு போயிடுவேன். அதுக்கு முன்னால நான் காலி பண்ணி போகணும்னா எனக்கு உரிய நஷ்ட ஈடு வேணும். அந்த இடத்தை நம்பி நான் ஆரம்பிச்ச தொழிலை தொடர்ந்து நடத்த எனக்கு இதே அளவு இடம் வேணும். அது வாங்க பணம் வேணும். அவன் அழுத்தமாய் சொல்ல அவன் முகத்தை உற்று பார்த்தவள் ஒரே வார்த்தையில் சொன்னாள், அந்த இடத்தை நீங்களே எடுத்துக்கங்க, எனக்கு வேண்டாம். விடு விடுவன் அங்கிருந்து போய்விட அவள் குரலில் தெரிந்த நலிவில் அவன் குழப்பமாய் நின்றான். அலுவலகம் வந்தவள் முகம் கள இழந்து இருந்ததை கவனிக்க தவறவில்லை பிரணவ். அவள் தன்னை நேசித்திருப்பாள் என்று யோசித்திருந்தால் அவள் மாறாட்டத்திற்கு காரணம் தேடி இருப்பான். இப்போது குழப்பம் மட்டுமே மிச்சமாக இருந்தது. என்னாச்சு சாத்விகா? ஒண்ணுமில்ல பிரணவ். இப்பதான் மீரா அப்பாவை பார்த்து பேசிட்டு வர. அவருக்கு எதிர்ப்பில்லை, அதே சமயம் விருப்பமும் இல்லை. நானும் அப்படித்தான் யோசித்தேன். அவங்க எல்லாம் இயல்பான மனிதர்கள் பிரணவ். எதிர்பார்ப்பு இல்லாமல் போனாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கிற மனோநிலையும் அவங்களுக்கு இருக்காது. உங்களை மீராவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுல அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல இல்லையேன்னு யோசிக்கிறாரு. அவள் சொன்னபோது பிரணவின் முகத்தில் கோபம் பளிச்சென்று எட்டி பார்த்தது. அவன் பேச தொடங்கும் முன் அவளே சொன்னாள், இந்த கோபத்தில் அர்த்தமே இல்லை பிரணவ். இது சினிமா இல்லை. நல்லவங்கங்கிறது ஒரு அடையாளமாக பார்க்க. நாம எல்லாம் இயல்பான மனிதர்கள். அதிலும் அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற எத்திராஜ் அங்கிள் மாதிரியானவர்கள் இயல்பாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீ இன்னும் மெருகா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. கொஞ்சம் மாற்றணும் உங்கள் வாழ்க்கை முறையை. அதுக்கான வாய்ப்பாக கூட இந்த காதல் இருக்கும். மேடவாக்கத்தில் நாம் புதுசாக ஆரம்பிக்கிற 4வது யூனிட் முழுக்க பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குற பிரணவ். முழு இன்சார்ஜும் நீங்கள் மட்டும்தான். அங்கே கிடைக்கிற லாபம் 50-50 டீலிங்கில் போகும். உங்ககிட்ட முழு திறமையும் இருக்குது. எண்ணி 2 வருஷத்தில் இந்த ஒரு டீலிங்கே உங்களுக்கு குறைஞ்சது 10 யூனிட்டையாவது உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கும். அவள் மனமாற வாழ்த்து சொல்ல நிஜமாகவே அவன் நெகிழ்ந்து போயிருந்தான். உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலாமல் தவிக்க அவள் புன்முறுவல் மாறாமல் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். சாத்வி, என்னால் இந்த அன்பை நம்பவே முடியல. எதிலையும் சந்தேகம் வரலாம், ஆனால் அன்பில் வரலாமா? சஞ்சலப்படாமல் போங்க. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக நான் தர்றதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு தர்ம சங்கடமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் கடன்தான் மிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அப்போ அத்தனையும் எனக்கு திருப்பி தரணும். சிரித்து கொண்டே சொன்னாள். அவன் நிகழ்ந்து மகிழ்ந்து ஏதேதோ உணர்வுகளை காட்டி நகர்ந்த பிறகு நாற்காலியில் தன்னை புதைத்து கொண்டாள், கண்களை மூடி. அலைபேசி அழைத்து கொண்டே இருந்தது. எடுத்து பார்க்க இஷ்டம் இல்லாமல் அமர்ந்திருந்தவள் அதுவும் விடாமல் வீம்பு பிடிக்க எடுத்து உயிர்ப்பித்தாள். என்னாச்சு? எடுத்த எடுப்பில் வந்து விழுந்த கேள்வியில் கொஞ்சம் குழம்பினாலும் குரல் புரிந்தது. அமைதியாக அமர்ந்திருந்தாள். நான் ஜீவன் பேசுகிறேன் என்றான் அழுத்தம் திருத்தமாக. புரியுது. என்ன வேணும்? என்னாச்சுன்னு கேட்ட. என்னாச்சு? எதுவும் ஆகலை. உங்களுக்கு தேவை அந்த இடம் தானே, எடுத்துக்கங்க. வேற என்ன செய்ய? உங்களோட போராடுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை.
எங்களுக்கு தேவைப்படுதுன்னு திருப்பி கேட்கும்போது நியாயம் பேசுறீங்க. பரவாயில்ல, இத்தோடையாவது உங்க தேவை முடியும்னா எனக்கு சந்தோஷம்தான். நான் எங்க வக்கீலை பார்த்து கேஸை திரும்ப வாங்கிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவள் முடித்து கொள்ள அந்த அறிவிப்பு மகிழ்ச்சிக்கு பதில் அவனுள் துயரத்தையே விளைவித்தது. சாத்விகா முதன்முறையாக அவளுடைய பெயரை அழுத்தமாய் அழைக்க கொஞ்சம் குழப்பமும் கோபமுமாய் இணைப்பை துண்டித்தாள். பேர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு எவ்வளவு திமிர்! மனசு தீயாய் பொசுங்க அடுத்தடுத்து வந்த அழைப்புகளை அவள் புறம் தள்ளி அமர்ந்திருக்க அடுத்த அரை மணி நேரத்தில் அவள் அலுவலகத்தில் நின்றான். துணுக்குற்று போனாள். என்ன இவன் இத்தனை முரடனாக இருக்கிறானே என்று. என்னாச்சு? மறுபடியும் கேட்டபடி அவள் எதிரில் வந்து அமர அந்த ஜீவன் அவளுக்கு விசித்திரமாயிருந்தான். எப்போதும் முரட்டுத்தனமாய் எகிறிக்கொண்டு வழக்கிலும் வார்த்தைகளிலும் இவளை முந்த வேண்டுமென்ற ஒற்றை குறிக்கோளோடு சுற்றி வருபவனின் இந்த தவிப்பும் அடக்கமும் குழப்பமாக இருந்தது. மிஸ்டர், என்ன வேணும் இப்போ? இந்த பின்வாங்கலுக்கான காரணம் வேணும். பெத்தவங்க இறந்தப்ப கூட என்னை எதிர்த்து நின்ன அந்த தைரியம் வேணும். எப்பவும் குரலிலும் முகத்திலும் ஒரு கம்பீரம் இருக்கும். அது தொலைஞ்சு போனதுக்கான காரணம் வேணும். அவன் அடுக்கிக் கொண்டே போக கண்களை இடுக்கிக் கொண்டு அவனை பார்த்தாள். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அந்த இடம்தான் முக்கியம்னா நான் எடுத்துக்க சொல்லியாச்சு. இன்னும் 5 வருஷம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்துக்கங்க, அவ்வளவுதானே. ப்ளீஸ் இப்ப கிளம்புங்க என்றவள் அவனை பார்க்க விருப்பமற்ற கண்களை மூடிக்கொள்ள ஜீவன் நிஜத்தில் மனதளவில் விஷயம் அறிந்து கொஞ்சம் குழப்பமாகவே அமர்ந்திருந்தார் சபாபதி. தங்கை காதலை வெறுத்த நிமிஷங்கள் நினைவில் வந்தது. அதன் பிறகு அந்த உறவையே தொலைத்து கடைசியில் அவள் முகத்தை கூட பார்க்காமல் போனதும் நினைவில் வந்தது. தனக்கு பிடித்த இதயத்தை தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தது அத்தனை குற்றமா என்கிற ஞானோதயம் மனசில் வந்திருந்தது பக்குவத்தால். இந்த முறை முடிவை நிதானமாக யோசித்தார். பிரணவை ஒரு யூனிட்டுக்கு பார்ட்னர் ஆக்கி அவனுடைய வாழ்க்கை முறையை வெகுவாய் உயர்த்தி இருந்தாள் சாத்வி. ஈசிஆரில் இவர்கள் பங்களாவிற்கு சற்று அருகிலேயே பங்களா வாங்கி அவன் பேரில் வைத்தாள். அவனுக்கு தனியாக கார் வாங்கி கொடுத்தாள். ஒவ்வொரு முறையும் இது கடன்தான் என்று சொல்லி சொல்லியே அவனுடைய தன்மானத்தை காயமாகாமல் பார்த்து கொண்டாள். தனியாக எதற்கு சாத்வி, ஒரே வீட்டில் இருக்கலாமே என்ற பிரணவின் கேள்வியை புறம் தள்ளினாள் புன்னகையால். அவளுடைய அன்பும் அக்கறையும் மனசும் சமாமதியையும் ராணியையும் நெகிழ வைத்தது. இப்போது கம்பீரம் கூடியிருக்க எத்திராஜிடம் சென்று பெண் கேட்டதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் சம்மதித்தார். நடப்பது எல்லாம் கனவில் நடப்பது போல் இருந்தது பிரணவிற்கு. காதலுக்காக ஒரு உறவையே வெட்டி சாய்த்த குடும்பத்தில் இருந்து எளிதாய் இத்தனை இலகுவாய் அவன் காதல் அங்கீகரிக்கப்படும் என்று அவன் யோசித்தும் இருக்கவில்லை. ஒரு சுபயோக நன்னாளில் அவன் மீராவின் கரம் பிடித்து கொண்டு புது வீட்டுக்கு புலம் பெயர்ந்தான். சபாபதியும் ராணியும் இங்கும் அங்குமாய் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சாத்விக்கே மாப்பிள்ளை தேடும் படலத்தை சபாபதி தொடங்கி இருக்க அதை புன்னகையால் மறுத்தாள் சாத்விகா. கொஞ்ச நாள் போகட்டும் மாமா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலை இல்லை. எனக்கு புரியுது, என்னால் நீங்கள் பிரணவ் கூட உங்கள் வாழ்க்கையை முழுசாக அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறீங்கன்னு. இப்போ எனக்கு தனியாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அவர் கூட போய் தங்கிக்கங்க என்று சொல்லிவிட்ட பிறகு அவளை வற்புறுத்தவும் தயக்கமாக இருந்தது. இது காதல் தோல்வி அல்ல, ஏதோ ஒருவித உணர்வுகளின் வலி. அபயமான கட்டத்தில் இதுதான் வாழ்க்கை என்ற மனசிற்குள் ஒரு செடி நட்டு வைத்து அது தன்னால் உயிர் பிடித்த நிமிஷம் எதுவும் இல்லை என்ற நிஜத்தால் சட்டென்ற உலகத்தின் மீது பிடிப்பற்று போகின்ற வலி. இயங்கிக் கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அதில் இணக்கம் இல்லை. அதுதான் நிஜம். நதி போகும் போக்கில் விதி போகட்டும் என்று காலத்தை அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். பிரணவ் தனி ஊருட்டுக்கு மாறிப்போனதால் அவனுடைய இடத்துக்கு வேறொரு பெண்ணை நியமித்து கொண்டாள். காலம் அதன் போக்கில் நகர்ந்து கொண்டிருந்தது. கூப்பிடு தூரத்தில் தான் பிரணவ் இருந்தான். தினம் ஒரு முறையாவது வந்து விசாரித்து விட்டு போவான். சபாபதிக்கும் ராணிக்கும் இரவும் பகலும் மாறி மாறி இரு வீட்டிலுமே கழிந்தது. அவள் இயல்பாய் இருக்கின்ற பொழுதெல்லாம் திருமண பேச்சை எடுத்துக்கொண்டேதான் இருந்தார்கள். பிரணவின் அன்பும் அக்கறையும் மீராவின் நட்பும் அப்படியேதான் இருந்தது. நம்மை கடந்து போவதினால் உலகம் இயல்பு மாறி போவதில்லைதான். இன்ஸ்பெக்டரிடமிருந்து வந்த அழைப்பில் சாத்விகா சென்றபோது அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த ராம் பிரசாத்தை பார்த்தபோது கொஞ்சம் வியப்பாய் விழிகளை விரித்து பார்த்தாள். வாங்க மிஸ் சாத்விகா, இத்தனை நாள் உங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் பயமுறுத்தியும் சப்தம் எழுப்பியும் திரிந்த நபரை
கையும் களவுமா பிடிச்சாச்சு என்ற போது யூகிக்க முடிந்தாலும் இது இவர்தான் என்று ஒப்புக்கொள்ள மனசு மறுத்தது. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? எங்களுடைய ஒரு பார்வை இவர் மேலையும் இருந்ததுதான். கடந்த ஒரு வாரமா இவர் இரவு நேரங்கள்ல அந்த பக்கம் வந்து போறதை பார்த்த ரோந்து காவலர்கள் பிடிச்சு விசாரிச்சதுல எல்லா உண்மையையும் சொல்லிட்டார். நம்பாமல் அமர்ந்திருந்தாள். மனிதத்தின் மீது இருந்த கடைசிபட்ச நம்பிக்கையும் அற்றுப்போயிருந்தது. சாத்விகாவை நிமிர்ந்து பார்க்காமல் தலை குனிந்தே அமர்ந்திருந்தான் ராம் பிரசாத். மிஸ்டர், ஏன் அப்படி செய்தீங்கன்னு உங்கள் வாயாலேயே சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வாயால் தானே அவங்க நம்புற மாதிரி பொய்களை கட்டவிழ்த்து விட்டுட்டு இருந்தீங்க இத்தனை காலமா? இன்ஸ்பெக்டர் அதட்ட சில நொடிகள் தாமதித்தவன் மெல்ல தரை பார்த்தபடி பேச ஆரம்பித்தான். மேடம், அப்பா காலத்திலிருந்தே நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கு அப்போவே இவங்களை நல்ல பரிச்சயம். இவங்கள ரொம்ப பிடிக்கும். இயல்பில் இவங்க அப்பா ரொம்ப நல்லவர். இப்போ மேடம் எப்படி பணத்தை பற்றி கவலைப்படாமல் ஏற்ற தாழ்வு இல்லாமல் எப்படி இருக்காங்களோ அந்த குணம் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அந்த குணத்தால் தான் எனக்குள்ள கற்பனை வளர்ந்துருச்சு. சாருக்கு மனசுக்கு பிடிச்சா கண்டிப்பாக அவர் பொண்ணை கட்டித்தரக்கூட தயங்க மாட்டார். அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க ஓடிட்டே சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் என் கெட்ட நேரம் சார் இறந்து போயிட்டார். அடுத்து மேடமே அந்த இடத்துக்கு வர என்னோட ஆசை இரட்டிப்பானது. மனோரீதியாக தனியாக நின்று அவங்களுக்கு இன்னும் பயத்தை தந்தா சீக்கிரம் தன்னுடைய வாழ்க்கை பற்றின முடிவுக்கு வருவாங்கன்னு நினச்சேன். அதனால தான் இரவு நேரத்தில் கேமரா வைக்கப்பட்டிருக்காத பின்பக்கமாக வந்து கற்களை வீசி எறிஞ்சு அவங்கள பலகீனப்படுத்திட்டு பகலில் அவங்க கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து புகார் தருவேன். எதிர்பாராத விதமாக அந்த பிரணவ் குடும்பம் வந்து சேர்ந்தது. அவங்க இருக்கும்போதும் ஓரிரு முறை இப்படி செய்திருக்க. ஆனால் என்னுடைய முயற்சி பலனுக்கு பதில் அவன் நம்பிக்கையை தான் தந்தது. அங்கேருந்து வெளியேறிய பிறகு இன்னும் என் கோபம் அதிகமாச்சு. இருந்தாலும் போலீஸ் பார்வை தீவிரமாக இருக்கிறத பார்த்து கொஞ்ச நாள் அடங்கி இருந்தேன். நான் யோசித்த மாதிரி இவங்களுக்கும் அந்த பிரணவுக்கும் கல்யாணம் நடக்கலை. அவர் தனி யூனிட் கொடுத்து ஒதுங்கிய பிறகு மறுபடியும் ஏதாவது செய்து அவங்க வாழ்க்கையில் வரணும்னு தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது. ஒவ்வொரு வார்த்தையாய் கோர்த்து கொண்டு சொல்ல ஸ்டாப்பிட் காதுகளை பொத்தி கொண்டு சாத்விகா கத்த அதிர்ந்து போனார்கள் அனைவருமே. போதும் இன்ஸ்பெக்டர், எல்லாம் இனி இந்த கேஸில் என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க. என்னால் இதுக்கு மேலே இதையெல்லாம் கேட்கவும் முடியல. நாம் எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? மிச்சம் இருக்க நம்பிக்கையையும் தொலைச்சிட்டா நான் வாழறதுக்கான நம்பிக்கையை தொலைச்சிடுவேன். என்ன நடக்கணுமோ நீங்களே பாருங்க. சட்ட ரீதியாக என்னுடைய உதவி தேவைப்பட்டா மட்டும் என்கிட்ட வாங்க ப்ளீஸ் என்றவள் ராம் பிரசாத்தின் முன்னாக போய் நின்றாள். அடிப்பட்ட பார்வை பார்த்தாள். இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல ராம் பிரசாத். நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த அத்தனை தப்பையும் ஒரு பொருட்டே இல்லைன்னு நான் கடந்து வந்திருக்கேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு இருந்தது வெறும் பணத்தாசைதான். பணத்தாசை குற்றம் இல்லை. அதை அடைய நான் மேற்கொள்கிற வழிதான் நம்மை நேர்மையானவனா அல்லது மோசமானவனான்னு காட்டுது. அதனால் நீங்கள் செய்த தப்பை மன்னிச்சு கடந்து போயிருந்த. ஆனால் இப்போ நீங்கள் செய்தது தப்பில்லை, குற்றம். குற்றவாளியை மன்னிக்கிற தகுதி எனக்கு இல்லை, அது அவங்களது. இன்ஸ்பெக்டரை கைகாட்டி விட்டு வேகமாய் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தாள். சமூகத்தின் மீதும் மனிதத்தின் மீதும் இருந்த குறைந்தபட்ச நம்பிக்கையையும் விட்டுட்டு வந்தது போல் தோன்றியது. ஒரு பெண்ணாய் மனம் நிம்மதியின்றி தவித்தது. எதிரில் அமர்ந்திருந்த வக்கீல் அவளை வருத்தமாக பார்த்தார். பிரணவும் இதில் உடன்பாடே இல்லாதது போல் அமர்ந்திருந்தான். இருவருக்கும் ஒரே புன்னகையை பதிலாக தந்து கொண்டபடி அமர்ந்திருந்தாள். இத்தனை லேசா இந்த வழக்கை நீங்க விட்டுட்டு தந்திருக்க கூடாதுமா. இடம் உங்களுது. அப்படி இருக்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அவருள் கேஸை நம்பி இத்தனை நாள் காலம் தள்ளியது முதன்மையாய் வந்திருக்க வேண்டும். நல்லா சொல்லுங்க வக்கீல் சார். கொஞ்சம் யோசிக்காம எல்லாத்தையும் சட்டுன்னு தூக்கி கொடுத்துடுற இந்த குணம்தான் உன்னுடைய எல்லா இழப்புக்கும் காரணம். பிரணவ் அழுத்தமாக சொல்ல மெதுவாக தலையசைத்து அவனை அர்த்தமாய் பார்த்து சிரித்தாள். இருக்கலாம், ஆனால் எந்த இடத்திலும் விருப்பம் இல்லாத போது உரிமை சண்டை போடுறதுல எனக்கு இஷ்டம் இருக்கிறதில்ல. அன்பையோ காதலையோ உணர்த்த முடியாது, தன்னால் உணரணும். லீவ் இட். நான் இடத்த பற்றி தான் சொன்னேன். அந்த இடம் இப்போதைக்கு அவருக்கு வாழ்க்கை ஆதாரம்னு சொல்கிறாரு ஜீவன். நமக்கு அதிகப்படியான ஒரு யூனிட் போடத்தான் தேவைப்படுது. விடுங்க, நாம் வேற யோசிக்கலாம். அந்த பிரச்சனையை முடித்து வைக்க வக்கீல் தோள்களை குலுக்கி கொண்டு எழுந்து போனார். பிரணவ் தயக்கமாக நின்றான். ஒரு நல்ல நண்பனாய் அவளுடைய கண்களில் காணப்படும் வலியை அவனால் இனம் காண முடிந்தது. காரணத்திற்கான நூல் முனைதான் சிக்க மறுக்கிறது. சாத்விகா, ஏதாவது வருத்தத்தில் இருக்கையா என்றான் தவிப்பாக. இல்லை என்ற தலை அசைத்துவிட்டு எழுந்து போனாள்.
திண்டிவனத்து சாலையில் கார் நெளிந்து கொண்டிருந்தது. புது இடம் பார்ப்பதற்காக சென்று கொண்டிருந்தாள். காலையில் இருந்து வஜ்ரம் மாமா திருமண பேச்சு குறித்து பேசி ஓய்ந்திருந்தார். இவளை அதட்டி மிரட்டி அறிவுரைகளாக வாரி வழங்கி கொண்டிருந்தார். அவரிடமிருந்து தப்பித்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகி போனது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும்தான், ஆனால் அது யாரை எப்போது என்ற கேள்வி எழும்போதுதான் அவளுக்குள் குழப்பமே மிச்சமாக நிற்கிறது. மனதிற்குள் ஒரு ஏமாற்றம் உட்கார்ந்து கொண்டிருக்க அதை சரியாய் கையாள தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் வாழ்க்கை குறித்த உந்துதல்களுக்குள் செல்லக்கூடாது என்ற அவள் தெளிவுதான் நிச்சயமாய் அவளின் பக்குவம். ஃபேக்டரி விஷயமாய் பேசி முடித்துவிட்டு திண்டிவனத்து சாலையில் வந்து கொண்டிருந்தாள். உளுந்து வயல்கள் இரண்டு பக்கமும் வளர்ந்து நின்று செழுமை பூத்திருந்தது. அதன் அழகில் கண்களை தொலைத்திருந்தாள். கூப்பிடு தூரத்தில் தான் இருந்தது அவர்களின் இடம். வயலை கடந்து தரிசு பூமி தொடக்கமாகி இருந்தது. இந்த இடத்தை விட்டு தந்தால் நான் நடத்துகிற தொழில் பாதிக்கும் அன்று ஜீவன் சொன்னது நினைவில் வந்தது. அவன் எந்திர உதிரி பாகம் ஏதோ ஒன்றை தயார் செய்வதாய் கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் அதை பற்றி பெருசாய் அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்ததில்லை இதுவரைக்கும். முத்து, பக்கத்தில் தானே நாம் ஜீவனுக்கு கொடுத்த இடம் இருக்கு, உங்களுக்கு சரியா தெரியுமா என்று விசாரித்தாள். நல்லா தெரியுமா, போகணுமா கேட்டார். ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். காற்றை கடைந்து கொண்டு கார் பயணமாக எதிர்காற்று முகத்தில் வந்து மோதிக்கொண்டு சதையசைத்தது. கண்ணாடியை ஏற்றி விட்டு கொண்டாள். அழகாய் சின்ன சின்னதாய் முளைத்திருந்த கிராமத்து வீடுகள், பனை மரங்கள் ஓங்கி நின்றன. அந்த பகுதியே அத்தனை காதலாய் இருந்தது. கீற்று வீட்டில் கயிற்று கட்டிலில் ஆனந்தமான தூக்கம் தாலாட்டும் என்ற நினைப்பே இதமாக இருந்தது. காரை மரத்துக்கு கீழே கட்டி போட்டுவிட்டு மெல்ல இறங்கி சின்ன பாதையில் நடந்தாள். டிரைவரை அங்கேயே இருக்க பணித்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே நகர்ந்தாள். கிராமத்து பெண்களின் முகங்கள் இவளை பார்த்து ஆச்சரியம் பேசின. இடத்தை சமீபிக்க சமீபிக்க ஒரு ஆச்சரியம் கண்களில் மலர்ந்தது. கிட்டத்தட்ட 5-6 கிரவுண்டை உள்ளடக்கிய பகுதியை ஷெட் போட்டு அந்த பகுதியை ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். 4 பக்கமும் பக்காவாக சுவர் எழுப்பி பெரிய கூடாரம் போல அமைத்திருந்தார்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு ஓடு வேய்ந்து சின்ன இடத்தில் அவனுடைய தொழில் நடக்கும் தோரணை தெரிந்தது. நறுவிசாய் இருந்த இடத்தை பார்த்தவள் கண்கள் இன்னும் இன்னும் விரிந்தது. அழகான ஷெட்டில் மேல் பக்கமாய் ஆடம்பரம் ஏதுமில்லாத சின்ன போர்டில் அரும்புகளின் அடைக்கலம் என்ற பெயர் பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. உள்ளே சில் வண்டை போல் குழந்தைகளின் சத்தமும் பெரியவர்கள் பெண்களின் இரைச்சலமாயிருந்தது. நடையில் செருப்பை உதறிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தாள். மண் தரையில் சிமெண்ட் போட்டு செப்பனிட்டிருந்தான். அதில் அழகாய் ரெட் ஆக்சிட் பூசியிருந்தது. பார்க்க மனசை இதமாக்கியது. பெரிய ஹால் தெரிந்தது. உள்ளே சில அறைகள் இருப்பது போல் தெரிந்தது. எட்டி பார்த்த இவளை விசித்திரமாய் பார்த்த குழந்தைகள் ஒரு நொடிக்கு மேல் இவளுக்காக செலவழிக்காமல் தங்களுடைய விளையாட்டுக்குள் செல்ல அங்கே இருந்த நடுத்தர வயதை கடந்த பெண்மணி எழுந்து வந்தார். யாரம்மா வேணும் என்றார் முகத்தை பார்த்து கொண்டே. ஜீவன் இல்லையா? இங்கேதான் எங்கேயாச்சும் இருக்கும். என் புள்ள பின்னாடி வேலை செய்கிற ஃபேக்டரியில் பார்த்தீங்களா? இல்லை சமையல் செய்கிற இடத்துல ஏதாவது குறிப்பு தந்துட்டு இருப்பான். ஒரு இடத்துல உட்கார மாட்டா. இருங்க, நான் போய் கூட்டியாரேன். அவளுக்கு பிளாஸ்டிக் நாற்காலியை எடுத்து போட்டு விட்டு நகர அந்த சொற்ப நேரத்தில் அந்த இடத்தை கண்களால் கணக்கெடுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வயது கூடியும் குறைந்ததுமான நிறைய குழந்தைகள், அவர்கள் விளையாட எளிமையான விளையாட்டு சாமான்கள், பல்வேறு வயதில் இருந்த 7-8 பெண்கள், வயதான சில ஆண்கள். அவளால் யூகிக்க முடிந்தது. யோசிப்பதற்குள் சட்டென்று ஒரு இன்பம் விளைந்த குரல் காதுகளுக்குள் அறைய திரும்பி பார்த்தாள். இதற்கு மேல் ஆச்சரியம் இல்லை என்பது போல் கண்களை விரித்து கொண்டு ஜீவன் நின்று கொண்டிருந்தான். இதுவரைக்கும் சிநேகமாய் சிரித்து கொள்ளும் வாய்ப்பே இல்லாத இருவரும் பார்த்து சிரித்து கொண்டார்கள் முதன்முறையாக. வாங்க, எப்படி இருக்கீங்க என்றவன் இன்னொரு நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு அவளுக்கு இடைவெளி விட்டு கண்ணியமாய் அமர்ந்து கொண்டான். என்ன இவ்வளவு தூரம்? ஆச்சரியம் தரவா இல்லை அதிர்ச்சி தரவா என்ற குறும்பாய் கேட்டான். புரியாமல் பார்த்தாள். இல்லை, போகிற வழியில் போனா போகுதுன்னு என்னை பார்க்க வந்தீங்களா, இல்லாட்டி மறுபடியும் கேஸ் போட போறேன்னு அதிர்ச்சி தர வந்தீங்களா கேட்டுவிட்டு அவனே பெருசாய் சிரித்து கொண்டான். அவள் அவன் முகத்தையும் அந்த பகுதியையும் கண்களால் ஒரு முறை சுற்றி பார்த்தாள். தரிசாய் கிடந்த இடம் பல உயிர்களுக்கு அடைக்கலமாக இருப்பது புரிந்தது. கையில் இருந்த இளநீரை முழுசாய் தொண்டையில் சாய்த்து கொண்டு மட்டையை வீசி எறிந்தாள். கண்ணியமான இடைவெளி விட்டு இருவரும் அந்த பாதையில் நடந்து கொண்டிருந்தார்கள். முகத்தில் வெயில் விழுந்து சூடேற்ற அது சுட்ட இடத்தை தென்றல் நீவி இதமாக்கி தந்தது.
இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 12 குழந்தைகள், முதியவர்களையும் சேர்த்து 17 பெரியவங்க. நானும் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா என்று கேட்க ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். நிறைய செய்ய வேண்டியிருக்கு. பெருசா வசதிகளை எதிர்பார்க்கல இங்க இருக்கிறவங்க. ஆனா வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கணும். அது செய்து தர வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லப்போனா நிறைய சமூக சேவைகள்ல ஆர்வம் இருந்தாலும் இப்படி ஒரு காப்பகத்தை அமைச்சிட்டு வாழணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க வரும்போது முதல்ல பேசிட்டு வந்தீங்களே, அந்த பெரியம்மா ராசாத்தி, அவங்கள ஒரு விபத்துல காப்பாத்தி நான் தான் கூட்டிட்டு வந்து என் கூட தங்க வச்சேன். இப்படி ஆதரவில்லாத ஒவ்வொருத்தரா வந்து சேர ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கினேன். ஆனா இத்தனை பாரம் என்னால சுமக்க முடியுமாங்கிற கேள்வியும் வந்தது. இவங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்கறது மட்டுமா தேவைன்னு யோசிச்சேன். சுய தொழில், தொழில் முனைவுன்னு அவங்க வாழ்க்கையை மாத்திக்க வழி அமைச்சு கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச அளவு, எனக்கு தெரிஞ்ச அளவு தையல், கைவினை, கம்ப்யூட்டர், லே அவுட்னு பலர் அசத்துறாங்க. குழந்தைகள் இங்கே வந்து சேர்ந்ததும் ஒரு எதிர்பாராத தருணத்தில் தான். அவங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதுல இன்னும் கவனம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நடந்து கொண்டே சொல்லி கொண்டு வந்தான். ஃபேக்டரிக்கு அழைத்து போனான். சின்ன அளவில் 4-5 மெஷின்கள் இருந்தன. ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மிஷின்களுக்கு மாற்ற பேரிங் செய்கிறது ஆர்டர் அடிப்படையில். பரவாயில்ல, இந்த தொழிலில் தான் இத்தனை பேருக்கும் வாழ்வாதாரம் தருது. நான் பெருமையாக பந்தாவா அத்தனை பேரையும் நான் தான் உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க அளவு உழைக்கிறாங்க, முடிஞ்ச அளவு பொருள் ஈட்டுறாங்க. பலருக்கு நான் மகனாக இருக்கேன், பலருக்கு சகோதரனா, ஒரு குடும்பமாக இது வரைக்கும் குறையில்லாமல் போகுது. ஆனால் நிஜத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இங்கே பாதுகாப்பு குறைவு. நல்ல வலுவான வீடாக மாற்றணும். பெண்களுக்கு தனி அறை, கழிப்பிட வசதி. கிராமங்கிறதால அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு. அவ்வளவு ஏன், அவங்களுக்கு போதுமான அளவு ஆரோக்கியமான உணவுகள் கூட கொடுக்க முடியலேன்னு வருத்தமாக தான் இருக்கு. அவன் பேசி முடித்துவிட்டு வருத்தமாய் சிரிக்க பிரமிப்பில் இருந்தாள் சாத்விகா. அவள் இத்தனை நாள் பார்த்த ஜீவனின் முகம் வேறு, இன்று அவள் பார்க்கின்றவன் முகம் வேறு. உண்மையில் உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை உங்களுக்கு திருப்பி தர மாட்டேன்னு நான் கோர்ட்டில் வாதிட்டு இருந்தாலும் நிஜத்தில் என் மனசாட்சி என்கிட்ட ஓயாமல் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் சேவையும் மறுபக்கம் குற்றமும் செய்யறையே முட்டாள்னு. ஆனால் எனக்கு வேற வழியே இல்லை. இவங்க அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போகவோ, சட்டுன்னு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை காட்டவோ வழி இல்லாமல் நான் குறுகி போய் நின்னேன். கடைசியில் நீங்கள் இடத்தை தந்தே ஆகணும்னு சொன்னால் அந்த நிமிஷம் குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட நஷ்ட ஈடாவது வாங்கிட்டு அவங்கள அழைச்சிட்டு போக ஒரு இடத்தை தேடிக்கலாம்னு தான் அப்படி கேட்டேன். உங்களுடைய வசதிக்கு எல்லா நஷ்டமும் ஈடு செய்யப்படும். ஆனால் எங்களை மாதிரியான வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு சின்ன இழப்பையும் பெரிய பொறுப்பை கொண்டு ஈடு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கு. அவன் வார்த்தைகளில் பொதிந்து கிடந்த நியாயத்தில் ஒரு நொடி தன்னை மறந்து நின்றாள். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே என்கிட்ட பேசி இருக்கலாமே என்றாள் ஆதங்கமாக. என்ன பண்ணி இருப்பீங்க சாத்விகா? குறும்பாய் கேட்டுவிட்டு சிரித்தான். போர்க்களத்துக்கு வந்த பிறகு வீரத்துக்கு மட்டும்தான் வேலை. அங்கே நம்முடைய இதயத்தை பேச விடக்கூடாது. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற வழக்கு மட்டும்தான் பேசணுமே தவிர வாழ்க்கை தரத்தை தரம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கை விலக்கிட்டு நீங்கள் தந்திருக்கிற 5 வருஷ அவகாசத்தில் நான் கண்டிப்பாக இது போல ஒரு இடத்தை தேடணும் அல்லது வாங்கணும். பார்ப்போம், சிரித்து கொண்டான். நெகிழ்வாய் இருந்தது சாத்விகாவுக்கு. அன்பின் உயர்நிலையை அழகாய் எடுத்து சொல்லியிருக்கிறான். இப்படி இரு அப்படி இரு என்று பிரசங்கம் செய்யாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி கொண்டிருந்தான். உங்கள் ஃபேமிலி என்றாள் தயக்கமாக. இப்போதைக்கு இவங்க மட்டும்தான். அம்மாவும் நானும் மட்டும்தான் இருந்தோம். அப்பா சின்ன வயசுலேயே தவறி போயிட்டார். அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க என்றான் வருத்தத்தோடு. பேசிக்கொண்டும் பேசாமலும் அந்த இடத்தை சுற்றி கடந்திருந்தார்கள். தென்னையும் பனையும் சாலை ஓரத்தில் கை குலுக்கி கொண்டிருந்தன. தென்னையின் நிழல்கள் தரையில் விழுந்த இளநீராய் குலுங்க பனைக்கு நிழலே இல்லை. அண்ணாந்து பார்த்தவளின் மன ஓட்டத்தை உணர்ந்தவனாக சொன்னான். சாத்விகா, எல்லா மரத்துக்கும் இலையும் கிளையும் இருக்குதான். ஆனா அவற்றோட நிழலில் மாற்றம் இருக்கு. தன்னுடைய அடி முதல் நுனி வரைக்கும் பயன்படுற பனைக்கு பெருசாய் நிழல் இல்லை. ஆனா உலகம் அந்த ஒரு குறையைத்தான் பெருசா பேசும். அது கொடுத்ததை மறந்துடும். பயன்களை மறந்துட்டு இல்லாத குறையை பெருசாக்கிக்கிறதுல எந்த அர்த்தமும் நியாயமும் இல்லைதான் என்னை பொறுத்தவரை. நான் உங்க இடத்தை தரமாட்டேன்னு சொன்னதை வச்சு என்னுடைய குணத்தையும் நேர்மையையும் முடிவு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்லிவிட்டு சிரித்தான். சாத்விகாவும் இணைந்து கொண்டாள்.
உண்மையில் இத்தனை பேரோட அன்றாட வாழ்க்கையை தேவையை பற்றி யோசிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கான இடத்துக்கான அலைச்சலும் சின்னதோ பெருசோ என்னுடைய தொழிலுக்கான இடத்தை தேடி அலையிறதும் இந்த நிமிஷம் எனக்கு பெரிய சவாலான விஷயமா இருந்தது. அதனால தான் என்னுடைய இயல்புக்கும் கருத்துக்கும் ஒவ்வாத முறையில் கொஞ்சம் முரண்பட்டு நடந்துக்கிட்டேனே தவிர எனக்கு உங்கள் இடத்து மேலே எந்த ஆசையும் இல்லை. மனம் திறந்து சொன்னான். நிஜத்தில் வெளிப்படையான பேச்சுகள் பல பொதுப்படையான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பது சர்வ நிச்சயம். சேவை செய்ய பொழுது இல்லாதவங்க தான் நாங்கள், மனம் இல்லாதவங்கெல்லாம் இல்லை. நீங்கள் இதை முன்னமே அப்பா கிட்ட எடுத்து சொல்லி இருந்தா இந்த இடத்த மட்டுமல்ல நீங்கள் யோசிச்சே இருக்காத உதவி எல்லாம் செஞ்சிருப்பாரு என்றாள் ரோஷமாக. அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். வழக்குக்கு முன் இருந்தே சின்னதாய் அவள் மீது ஈர்ப்பும் அன்பும் இருந்ததுதான். தகுதி வசதி என்ற சங்கதிகளை தாண்டி வயசும் இயல்பான வாழ்க்கையின் மீதான ஈடுபாடும் அவனையும் அறியாமல் அடிமனசில் துளிர்த்து கொண்டிருந்தது. பல நேரம் அதை வெளிக்காட்ட இம்சித்த மனதை கடிந்து கொள்வான் கடமையினாலே. இன்று மரம் கொட்டிய காற்றும் அந்த ஏகாந்த சூழலும் அவளின் அமைதியான முகமும் அவனுக்குள் ஒளிந்து கிடந்த அன்பை ஓர் முகமாக்கி வைத்திருந்தது. அவன் கண்களில் மழிந்த காதலை இனம் கண்டவள் தர்ம சங்கடமாக தலை குனிந்து கொண்டாள். வார்த்தைகள் பேசிக்கொள்ளவில்லை, மௌனங்கள் மட்டுமே பேசிக்கொண்டன. அந்த நகரம் தொலைத்த கிராமமும் வெள்ளந்தி பார்வைகளும் கலப்படம் இல்லாத அன்பும் அவளுடைய ரணப்பட்ட மனசிற்கு ஆறுதலாக இருந்தது. அவள் கொண்டது அன்பின் தோல்வி அல்ல, நம்பிக்கையின் தோல்வி. பிரணவின் அன்பு தனக்கானதாய் இருக்கும் என்று நம்பிய நம்பிக்கையில் ஏற்பட்ட தோல்வி அன்றி வேறில்லை. சஞ்சலப்பட்ட மனசை சமன்படுத்த சில காலம் அமைதியாய் உலகத்தை கடந்தாகிவிட்டது. இனி தனது அன்பை ஆராதிக்கும் இதயத்துக்கான தேடலை துவங்கியாக வேண்டிய கணத்தில் இருந்தது அவளுக்கு புரிந்தது. அன்பு என்பது விதையை போன்றது. விடுகின்ற இடத்தின் நிலையை பொறுத்து வேர் பிடிக்கும். அன்பை உணர்ந்தவனாலும் அன்பை உணர்த்தி கொண்டு இருப்பவனாலுமே அவளுடைய அன்பை ஆராதிக்க முடியும். பிரதிபலன் பார்க்காமல் பிரிதொரு உயிரின் மீது அன்பு காட்டிக்கொண்டு இருக்கும் ஜீவன் போன்ற ஜீவனுக்குத்தான் அன்பின் தேவை அதிகமாயிருக்கும். அவன் கண்கள் பேசிய அன்பும் பல சந்தர்ப்பங்களில் அவள் மீது காட்டிய அக்கறையும் கண்ணுக்கு பின்னே நிழல் படமாய் விரிந்தது. அன்பு தேவைப்படும் இடத்தில்தான் ஆராதிக்கப்படும். மெல்லிய சிரிப்பு கண்ண கதுப்பில் வந்து எட்டி பார்க்க அந்த சிரிப்பிற்கு காரணம் புரிப்படாமல் ஜீவன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். மணிக்கட்டை திருப்பி பார்த்து நேர ஓட்டத்தை உணர்ந்தாள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். நான் கிளம்புறேன். டிரைவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. பாவம், இன்னொரு நாள் சந்திக்கலாம். புன் சிரிப்போடு நகரப் போனவளை அவனுடைய குரல் நிறுத்தியது. சாத்விகா, நானும் காத்துட்டு தான் இருக்க என்றான் மிடறு விளங்கி கொண்டு. எதற்காக என்று அவள் புரியாத கேள்வி கேட்கவில்லை. அந்த பக்குவமே பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. மெல்ல அவன் முகம் பார்த்து சிரித்தாள். காத்திருக்கலாம், தப்பில்லை. இப்பத்தான விதை தூவி இருக்கீங்க, உடனே வெள்ளாமைக்கு ஆசைப்பட்டா எப்படி? எல்லாவற்றுக்கும் காலம் வர வேண்டாமா? கேட்டுவிட்டு பின்புறம் திரும்பி சிரித்து கொண்டு நிற்க அவன் உடம்பெல்லாம் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. கண்டிப்பா காத்திருப்பேன். அன்பு என்னை ஒருபோதும் ஏமாற்றினது இல்லை. அன்பு செய்வதிலும் நான் யாரையும் ஏமாற்றினதில்லை என்றான் ஆத்மார்த்தமாக. முகம் திருப்பி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். காதல் பெருக்கெடுக்கவில்லை, ஆனால் கண்களில் கண்ணியம் மிகுத்தமாக இருந்தது இருவருக்கும். அன்பை மட்டும் பேசும் உயிர்களுக்கு வேறு எதுவும் அவசியம் இருக்காது. மெல்லிய தயக்கத்தை உடைத்து தன் மனசை முறுவலிக்க வைத்த மகிழ்வு அவனுக்கு. பேசாமலே பேசியபடி காரை சமீபித்திருந்தார்கள். நான் கிளம்புற ஜீவன், நீங்க விரும்பினால் எப்போ வேணாலும் என்னுடைய ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம் என்றாள். நான் இப்பவே பார்க்கத்தான் விரும்புகிறேன் என்றவனை போலியாய் முறைத்துவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். தலையசைப்பில் விடை கேட்டாள். கண் அசைத்து விடை தந்தான். டேக் கேர் என்றான் உண்மையான அன்போடு. மென் புன்னகையோடு அவள் தலையசைக்க கார் கிளம்பிவிட்டது. தூரங்கள் நகர நகர அவனுடைய பிம்பம் முகப்பு கண்ணாடியில் பிரதிபலித்து கொண்டே இருந்தது. அலைபேசியில் அவசரமாய் வந்து குறுஞ்செய்தி விழுந்தது. அவன்தான். விரும்பினா பார்க்க வர சொன்னீங்க சாத்விகா, நான் விரும்புகிறேன் என்று புன்னகையோடு முடித்திருந்தான். கண்களை மூடி முகமெல்லாம் மலர்வாய் அலைபேசியை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். இருவரும் காதலை பரிமாறிக்கொள்ளவே இல்லை, அன்பை மட்டுமே பரிமாறிக்கொண்டார்கள். அன்பை போன்று வலியதும் இல்லை, அன்பை போன்று எளியதும் இல்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.